Ants, birds, thunder and polkas. Okay. இதுக்கு மேல ஓடட்டா அதை காப்பரேட் போட்டுருவாங்க. ஸோ chill out. இன்னைக்கு இல்ல தல, ஹாப்பி பர்த்டே நாளைக்கு தான். சதீஷ் குமார். அதாவது இன்றைய இரவு 12 மணிக்கு அவங்களுக்கு வந்து பர்த்டே. ஸோ இட்ஸ் லைக் 11 hours to go. அட்வான்ஸ்க்கே எப்படி பண்றீங்க? பர்த்டே அன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்களோ? நம்ம பண்ணாம வேற யார் பண்ண போறா? புரியல ஜி. Alright. Okay. I'm running on like 5 hours of sleep today. Literally தூக்கமே வரல. எப்படி போயிட்டு இருக்கு? சதீஷ் நேவிகேட்டர். பாய். படி. வாங்க லோகிஃபைட். புரியல படி. படி கொஞ்சம் வாட்ஸ்அப் பார்க்க முடியுமா லோகிஃபைட்? I want some call rentals. You have no any ideas? Please bring me up. எல்லாருக்கும் ஹாய் நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். Body is running on a 5 hour sleep, bro. Crazy ass shape, bro. ஹவுஸ் ஓஷனா? ஓஷன் எப்படி இருக்கும்? தண்ணியா தான் இருக்கும். லக்கி ஃபேட். என்ன கேள்வி இது? புரியலையே.
டைட்டில் பார்த்து லைவ் கேம் இன்னும் 12 ஹவர்ஸ்னா என் லொக்கேஷனுக்கு 24 ஹவர்ஸ் அப்போ. அப்படியா? எங்க இருக்கீங்க இப்போ? ஜான் வணக்கம் ப்ரோ, வாங்க, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். இட்ஸ் லைக் அட்வான்ஸ்ட் ஒன் ஒன்லி. நாளைக்கு தான் அவங்களோட பர்த்டே, 19th ஜூன். சிறப்பான ஃபேமிலி மேனா லிவிங் போல. Literally, I'm running in a lack of sleep, bro. Night shift is crazy, dude. பயங்கரமா இருக்கு. அம்மையா இருக்கு உடம்பு. சரி, ஓகே, வாட்ச் பார்ட்டி போலாமா இல்ல கேம் பிளே போலாமா டைரக்டா? ரிஸ்ட் வேற வலிக்குது. என்னாச்சுன்னே தெரியல. சொல்லுக்கா, ஒண்ணுமே புரியல. நண்பா 7 people பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே லைக் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு பாருங்க. படி வெயிட் லாஸ் ஆகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது நண்பா. நைட் ஷிஃப்ட் போனா வெயிட் லாஸ் ஆகுமா? எனிபடி? எனிபாடி? எனிபாடி? Nothing happened, bro. Rojan Pappy Rose. வாங்க மோகன் டிடி ஆய்ஜி, வணக்கம் ஜி. நத்திங் ஹேப்பன் வித் மை ஓல்ட் சேனல் ப்ரோ. ஓல்ட் சேனலுக்கு எதுவுமே ஆகல. அதில் ரெக்கமெண்டேஷன் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால இந்த சேனல் நான் லைவ் போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? லைஃப் போனால் லைஃப் லாஸ் ஆகும். லைஃப் லாஸ் ஆகுமா? வாட் யூ மீன் பை லைஃப் லாஸ்? அப்படின்னா என்ன? லைஃப் லாஸ்னா என்ன நண்பா? லைஃப் ஸ்பேன் குறையுன்றியா? இப்போ நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களாம் வந்து எனக்கு புரியல. நண்பா லைக் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. படி everybody like and subscribe bro. சீக்கிரம் செத்து போயிருவாங்களா? எப்படிலாம் வாய் வைக்கிறாரு பாரு இவரு. பா சூப்பர் பா, ரொம்ப சூப்பர் படி, வெரி வெரி சூப்பர். இந்த மாதிரி தான் இருக்கணும். கார்டன் குவாலிஃபை ஆகல பாத்தீங்களா? Empty in this game itself. I was expecting maybe South North Georgia is going to be very, very occupied as well. We've seen Genesis and also TWOB loves to traverse into those areas, but this map itself, especially coming from Group A and C, a lot of teams are ignoring Georgia. கார்டன்ல வந்து 9th முடிச்சு குவாலிஃபை ஆகாம போயிட்டானுங்க ப்ரோ. Uninterrupted gaming. Check it out on Amazon for your amazing, amazing gameplay. Of course, 120 FPS stable, up to 6 hours. It is, after all, tested by both the Realme and Crafter guys, so be sure to check it out. The Realme GT7. They weren't really performing during the run. They have kind of wowed everyone in terms of the game for Los Hermanos. Had good days in Erangel at least. If you talk about their stats, of course, still haven't secured the chicken dinner. But they've done fairly well in terms of towards shooting. But does Gordon have another chance? Yes, yes, spitting facts. கண்டிப்பா இருக்கு அவங்களுக்கு chance. Yeah, they did really, really well. I want to talk about they have two fact that between the sections, and of course a very, very interesting approach coming from For Miracle, which may affect the overall base. LEFP qualified ஆனானே? Still Tiger Fit. At that, considering the intensity of lobby, team has an என்னது இது டைட்டில்? against டைட்டில் ஹேப்பி பர்த்டே. who in Eggy right 2 OP. So many fours, they gotta pick and choose.
that is going to be very, very important for that. It's going to be already at the top. Shift towards North George to see the சர்ப்ரைசிங்கா இருக்கா டைட்டில். படி லைக் பண்ண பாரு, படி சப்ஸ்கிரைப் பண்ண பாரு, படி. in very, very comfortable position just because the rest of the world are still congested, worried for the body has fallen and that might change. Look at Sketch, he's taken massive amount of damage and there you Holy shit bro. Bro இவனுங்க என்ன bro இவனுங்க என்ன கதை இவனுங்க EG. Murnox of course confirms that finish onto it. Sketch, so this is where ஒண்ணு புரியலையே. Fight on like they know for a fact sort of placement, happy with that. நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க சீக்கிரம் செத்துருவாங்கன்னு சொல்றாங்கப்பா லோகிஃபைடு. என்னன்னு கேட்க மாட்டியா மேகு? Rotations like whatever on earth they intend on. For certainly eyeing out on God's Omen as JD Gaming rattles him down with bullets, but nothing seems to connect. Everything a pot shot at this. Tail wants to can, especially for God's Omen. Number one position's not that great. They're pretty much down under as well, but JD Gaming. என்ன bro நேரது? Nice nade. God's Omen wasn't expecting அண்ணா plan coming true. யாரு தல இவனுங்க? Player, but Eggy they themselves lose pro God's Omen, so still fight this. But team reput தசா இல்ல? Aru stuck between their tails. It is going to be none other than Team Eggy, of course. And Aru stuck between a rock and a hard place. Does manage to get a knock, but Eggy லாலாயிட்டாரு. back. It's going to be a different team. It's going to be DOD. இவனுங்க நேத்து ஃபர்ஸ்ட்ல இருந்தானுங்க ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சோக் ஆயிட்டானுங்க போல. நேத்து in a 1v1 situation against AKOP. Holy shit. AKOP succeeds in that battle, and somewhere now OG will try to get their player back up, but look at this around them. Well, OGDD are serious here. நண்பா 9 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பா, லைக் பண்ணி பாருங்க. On the outside of the zone is putting Wildfangs may look to try and jeopardize the fight. Sensei is pretty much knocked out and open and Ninju. Oh! He finds one, and that's going to be Trey's God gets taken down. And this is looking so worse. Even Fierce from the back lines trying to take a couple of shots, but there you have it. Roman steals his finish away. This is what I wanted to talk about because they were the gatekeepers of the zone. Whilst Hyderabad Hydras and Wildfangs were fighting it out, they were waiting their strike. And now Hyderabad Hydras, esports, they take down Mafia. And now this fight continues as Roman trying to reorient himself. He's got God-X along with him. 4 players of Hyderabad Hydras who are under heavy duress. As for Wildfangs, they've lost out to Trey Scott Sensei. He's been spotted out, and now he also needs to scoot away from there. Exactly, but Non-X seems like they are going to be caught in a very, very awkward position. 2 of the players got stopped by. They are trying to pressure a little bit more, but as soon as the zone shifts, guess what? Non-X says we have to bail out of this because the circle is going to be shifting all the way towards North Georgia Pole. Looks like we are going to see a Georgia Pole circle after all. Bhai, I didn't get this semi-concept. How many teams will qualify? சொல்றேன். Single terrain from the north is going to be kind of exposed to multiple angles, and there's only very few places. என் தலைவன் ரோஷன் தான் சொன்னா நான் தூங்க மாட்டேன். சீக்கிரம் பொட்டின்னு. They are playing from the south. They are going to be in the run-in against 2 OP. Not like that, bro. Guess what? This is 2 OP show. Home ground advantage. You have enough sleep, like 6 to 7 hours. That's more than enough for a human body. அப்ப ஜாப்பனீஸ் பீப்புள்லாம் எப்பயோ செத்து போயிருக்கணுமே. They work like for 12 hours. ஓகேவா, 12 hours அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளை விட அதிகமான ஒர்க் பண்ற கண்ட்ரி அவங்க தான். பட் ஆனா அவங்க வந்து வேற கண்ட்ரிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. டேய் brought down quite low as the ball comes in, still fights back. NTBR baba. That's all she wrote. As 2 OP officials successfully annihilate and without even losing a single fire. As the carnage goes on, you've got Wildfangs. He is not firing. Japanese people are like 5 hours தான் தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். There's no reason to fight. 5 to 6 hours. So that's the minimal sleep for human. It's not 8 hours. 8 hours இப்பலாம் இல்ல. யாருமே 8 hours தூங்குறது கிடையாது. எல்லாம் 7 hours 6 hours தான் தூங்குறாங்க. Only lazy people தான் வந்து 10 hours 8 hours தூங்குவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். லோகிஃபை உலகம் சொல்லுது. ப்ரோஆக்டிவ் பீப்புளா வந்து 6 hours தான் தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டடீஸ் சொல்லுது. அட்வான்ஸ் செஷஸ் வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ சதீஷ் வாங்க, வணக்கம்.
G 1 point miss. பார்த்தேன் காடல் வந்து 9th ல முடிச்சிருந்தாங்க பார்த்தேன். நான் காடல் குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு தான் பார்த்தேன் நினைச்சேன். இங்க பாரு இவனுங்கள. He goes down as well. Stone BGMI gone completely unchecked, and now he has a go at Roman as Roman also falls down. And is that the Georgie that happened? இவனுக்கு பேர் 4 பேர் முட்டை விடுறானுங்க. உலகத்துக்கு அப்படி ஸ்ட்ரைக்கருக்கு கிடையாது. 30 people பாக்குற லைக் பண்ணி பாருங்க. அவங்க ஃபுட் கல்ச்சர் அண்ட் நம்ம கல்ச்சர் ஒண்ணா. தே ஆர் குட் ஃபுட் ரொட்டீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் வொர்க் அவுட் பண்ணனும். நான் வொர்க் அவுட் பண்றேனே. I do workouts buddy. What do you mean? Order pole for the Northwest stuck. The fight outside the zone still continues. Team Forever actually finds Omega from the side of Duo Die. Oh, look at this. Always serious for. They get out of the city. They've got the last. Not they can't right. It's gonna be much better for them. As even DOD என்ன பண்றானுங்க? Begin the carnage on the players of DOD. And there you go, non-ex officials. 1 to 9 hours தூங்குற படி. அதுக்கு தான் ஹார்ட் அட்டாக் இன்கிரீஸ் ஆகி இருக்கு. A little bit more points to the rest of the world, but 8-bit is still holding down the 40. That the circle low, so 8-bit themselves need a space to actually getting named. They're pretty to try and push this battlefield, and 8-bit has to lay down and wait. But now with the re-knock coming in here, yo, வெறிஞ்சு knock ஆயிட்டான். 8-bit in a world of pain and Team Forever. It finds one. No, the one pump coming from Thunder takes him out, and even Aquanox will fall. Stunning bro, 8-bit assaulta. Team.Tamilas. The lift pass 1 point. क्या हो रहा है ये इधर? Is alive I see. லைக் பண்ண பாரு படி சப்ஸ்கிரைப் பண்ண பாரு படி மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் பட் பாருங்க நானே அசிமா லைக் பண்ண பாத்துங்க guys. Come on guys. 20 people like பண்றீங்க. இன்னும் 50 more likes to go for 30 more likes to go for 50 likes. Waiting for the circle to take another shift, and that is where we'll have more clarity on what's next, as even for DOD they've been wiped out as well. G snacks புது வீடியோ வாங்கி இருக்கான் போல வீடியோ போட்டுருக்கான். Trying to find some sort of space but hide snacks-லாம் ஃபாலோ பண்றது இல்ல நண்பா. He's top. They need to do is hold that ridge right below them on the right side, but it's going to be very tough to do so because they need to deal with God's Omen, and look at God's Omen also. They've got a nice split to work. Circle, they can even smear points. They'll have to push in a little bit harder. 55 points is where they're sitting at. Now closing in on the players of Learn From Past. To be prepared with all those grenades pulled out. தெரியாது நண்பா. The manager in the way, but they are very, very close. They need to fight off. But no defense coming in from Learn From Past. A couple of nades thrown, but no. Hey, வாங்க செஃப்டிகே வணக்கம் படி. Honey finds one. Uncle வாங்க. Team.Tamilas, the arguably an awkward spot. Another nade. Find another. No knock. Continues. Team.Tamilas. ரெண்டே பேர். They're getting pummeled. Okay. ஐயோ மிஸ். Hydro goes in for the push. Finds one. போறா. For that mistakes here, he gets hacked up. அவ்வளவுதான்டா. Another one as well. Is it முஸ்டானுங்கடா. Team.Tamilas esports could. இதுக்கு தான் டிடி அப்டேட் சொன்னாங்க போல வரும் நினைக்கிறேன். டிடி அப்டேட் இன்னைக்கு ஈவினிங் வரும். வெனஸ்டே தானே? வெனஸ்டே தான் சொல்லிருந்தாங்க. Even for Orangutan, they were stuck in such a bad position. Now in a really good spot, but they also have their own troubles. They've got Wildfangs around them, and it is all going to come down to I see how many utils you have, how many grenades them. 2P official finds Hydras and takes them out. And again, this is home grounds for 2OP official. They're so used to playing urban warfare like this just because they have dominated and showcased that they are the best when it comes to playing Yasnaya themselves. Guys, buy new play. New play. So many teams all by themselves. And this is no strangers for them. And this might be a big game for them, but considering that they are on 70th position with 49 points, for them to qualify into the top 8, they need a lot more points to work with. And as the circle shifts further up northwest, it is still part apartments, part out in open. And Team Forever holding the hill ridges on top. They won't have prime position to oversee everyone out in the open. Yeah, of course. I mean, Cheyenne is holding a really interesting angle. But for now, all these teams, especially 2 official, they've got to make a mad dash inside the zone.
இல்ல வீட்ல ஸ்ட்ரீம்ல இருக்கேன் சொல்லுனாச்சு Look at this. This is something that always could have really avoided as Psycho opens him up, and now Cheyenne, he's got a different angle to play with. இல்லையே நானே புது சேனல் ஆரம்பிச்சு கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அது பழைய சேனலும் பண்ணிருக்கேன் சொல்லுனாச்சு are looking for opportunities to capitalize on this situation. Team Forever still trying to get that revive on, as even OG, they decide to fight, spotting the players of Los Hermanos, take a couple of shots, and this is what I was talking about, those smoky covers being laid out as mysterious for Fraga out of the game, and so is the team. Yeah, I think he trying his best to actually hold down the fort as well. Orangutan is trying to pick up all this stragglers, farm some points, but Volcano making a little bit of a bounce back coming in from them. But unfortunately, won't be able to do too much in this situation. TOP official through the smoke walls, getting picks off. Learn from pass, also looking trying to get a couple shots in. But TOP, they get picked from the sides. Learn from pass, Volcano, they're tag teaming in this fight. And they're still trying to make some sort of space into the zone. And Team Forever, they may be looking on top, but guess what? Another knocks on towards their face. That means they cannot take part on any of these fights, and that's the opportunity they need, because Volcano is looking to try and threaten them as well as they try to make an exit from the city themselves. Team Forever now repositioning as Volcano playing on the bottom side of the hill, and this time Team Forever farm their way through, but they're really rotating. Volcano runs in towards an enemy, and that's gonna be learned from pass. நான் சொல்றேன் உனக்கு வாட்ஸ்அப்ல Even learn from pass. Look at this, Silo P. Okay, He gets knocked கேட்டு out. சொல்றேன் Not looking good, especially in such stage of a game, but they answer back. Oh, it is in fact going to be the players of Team Forever. ये क्या हो रहा है भाई इधर Out of nowhere manages to secure that knock, and it is going to be absolute pandemonium, like discussed. As boot camp के எப்ப போறீங்க buddy AKOP also gets aim hacks, and it is boot just camp falling के போணும் buddy bodies left, right, and center. As Thunder, he finds a grenade knock on towards the பாய் எல்எஸ்எஸ் என்ன பாய் ஆடுறாங்க புரியல நமக்கு முருகேசன் இதோ பாப்போம் last player Arjun, who is barely surviving with a sliver of HP. Not anymore, as he also gets eliminated and goes down. Volcano Esports. Very nicely done coming from Learn from Pass and Team Forever. They just pinned them. Like பண்ணு subscribe பண்ணு bro. Play comes in. Thank you. The solo warrior from Orangutan finds the pick. He gets the knock, but he needs the confirmation. But seems like he is going to try and hold down the fort here as well. Here comes the மஹாலி போட்டு செக்யூர் பண்றான் bro அவன That is going to be a point in the hands of Ahad. எவ்வளவு சேஃபா ஆடுறாங்க பாரு bro OG trying to best to keep things alive here. எரிஞ்சி சாவடான்றான் Warrior coming from him. There's only so much he can do. Top 7. வாங்க உமா சங்கர் வணக்கம் திலீபன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் புதுசா வந்திருக்க எல்லாரும் லைக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Orangutan 2 for him though. But on screen now, I think everybody in the city is just stuck. Just நாக்கு மேல நாக்கு up to Team Forever. Yeah, I mean at this Team Forever, they've got the higher ground, they've got visuals on everybody. The only thing that they have to make sure is they do not overextend. Just like what OAS is doing, if he gets spotted out and if he gets taken down, then the floodgates for a push on towards Wildfangs will open up. As learned from past, they take another dig, add 2 OP fire on his knees, as now Seth also decides to fight. They did lose out on Trey Scott pretty early into Gordon 1.5 week 2 திரும்ப ஆடணும் just have 2 finishes to week 2 gonna be tough தெரியுமா how much more 8 teams தான் 24 ல a very important game. லைட்டா சோக்கானாலும் அவ்வளவுதான் லைட்டா பிசிட் தட்டானாலும் காலி வெளிய போய்டும் These teams accept more points from qualification. They should be able to score the biggest backup, and nobody's willing to take those risks just because at the moment they push up, they up them down. Because here, Adenki looking for a third party. Adenki நல்லா ஆடுறான்ப்பா. Scoot his way in between the houses. He's somehow able to keep things alive. But on the finish feed, we do see God's Omen actually losing out to Los Hermanos. 10 people பார்த்துட்டு இருக்கீங்க ஹெவி ஏரக்கா வென் கமிங் கேம் ப்ளே அவங்க நாளைக்கு தான் வருவாங்க இன்னைக்கு ஆபீஸ்ல போயிடுறாங்க even learn from past right beside but ani kottalam chill பண்ணுங்க how many utils they have. But look at this, Team Forever have finally decided to press matters, and there you go, Cheyenne opens it up. Spy already on these as Honey fires back on Seth, and now Team Forever வெளிய வந்து ஒன்னு வெச்சா just survived by Oasis in a 1v1 against Fierce. It is going to be a dangerous one, and Fierce prevails as Wildfangs still alive. 2 players standing, and look at Fierce, another player in the overall MVP Fraggers gets another one to the tally. Make it 5. Wildfangs of actually doing it, but no, left the chicken dinner in fact taken by Learn from Past. Signs of resilience, signs of resurgence. They are back, they are here baby. Actually shuts down. Yes, agree வச்சா மூஞ்சிலே யாரா அது 11 கில்
ஏய் பேரே போடல. Here that actually shuts down the team on Team the kill top இது. is going to be none other than கூட solo kill நினைச்சு. Let me know. Let me know. I love the way About them is on Nalika. Oh, la. two teams can definitely hold ground in that city, but solo on our screens, one absolutely near them, so they're gonna have a pretty easy start to this game of Miramar. Yeah, in terms of rotation, நாளைக்கு வந்து vlog போட்டுடலாம் அப்போ. I would say easy. It is going to be very easy. All they need to do is just follow the highway, and then they should be able to. 90 people பார்த்துட்டு லைக் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க guys. Yeah, but the problem with playing along the wall is that you have high ground, you have vision. When the circle those டீம் கில் தான் யோசிக்கல பார்க்கல நான். வயிறு கலக்குது நண்பா. Let me know. Bro, what do you think about Israel and Iran? For Seoul was that Like they need to get 52. அந்த வீக்கெண்டோட இந்த பாட்டு இருக்கும்ல, பிளைண்டிங் லைட்ஸ். Yeah. பிளைண்டிங் லைட்ஸ்ல கண்ணாடி போட்டு அந்த இதுல பாப்பால 80 points, 89. ஃபயரா இருக்கும்ல கண்ணாடியில. அந்த மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்க கண்ட்ரிஸ் போய் பாப்பாங்களா, குண்டு பறக்குமா, சாமா ஃபன் பண்றானுங்க ப்ரோ ரீல்ல. ஐயோ கடவுளே, Yeah. அங்க வார் போய்கிட்டு இருக்கே, இவனுக்கு ஃபன்னு கேக்குது ரீல்ல. Average wise should be somewhere around 82 to 85. செத்துக்கிட்டு இருக்காங்க நாங்க. Not right now actually. Before game number 1, the average points per match for the team on the 8th position was 7.4 points per ஈரான்ல இருக்க இந்தியன்ஸ் எல்லாரையுமே வந்து உடனே எவாக்குவேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? இஸ்ரேல்ல இருக்க எல்லா சைனீஸ் நேஷனல்ஸும் உடனே எவாக்குவேட் பண்ண சொல்லிருக்காங்க. தேர் கோனா பி சீரியஸ் இஷ்யூஸ் தான். நியூக்ளியர் ஆட்டம் வந்துட்டு போடுற மாதிரி பேசி போயிட்டு இருக்கான். நியூக்ளியர் மட்டும் போட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், the World War 3 வந்து begins. அங்கதான் begins. யார் ஃபர்ஸ்ட் எடுக்கறாங்கன்றதா மேட்டர். ஆனா ட்ரம்ப் வந்து என்ன பண்றாருன்னு எனக்கு புரியல. Always going to be a sprint, and that kind of throws the average out the window. That at that point no one is thinking about where exactly they want to take the next fight, where they want to position themselves. It's all about Hi bro, good morning. Hitler வாங்க bro, வணக்கம் bro. Points as quickly as possible. World War 3 is going crazy guys. But this is only true for the teams that ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு இஷ்யூஸ். ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவுல. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன். ரஷ்யா வந்து தெளிவா சொல்லிட்டாப்ல, உக்ரைனை வந்து யாருன்னா வந்து இது பண்ணீங்கன்னா பிரேக்கிங் நியூஸாவே போறாங்க. ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வார் 3 வந்து ஆரம்பிச்சிருவேன் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. உக்ரைன் வந்து கையில வந்து குத்திட்டு போயிடுங்கன்றாப்ல, புரியுதா? நியூக்ளியர்லாம் நோ சான்ஸ் படி வேர்ல்ட் வார் 3 நண்பா. பட் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் உடனே எவாக்குவேட் பண்ண சொல்றாங்க? பயம். யார் சிச்சுவேஷன் கெட்டிங் ஹீட்டட் அப். பயங்கர சூடா இருக்குது. எவன் என்ன பண்ணுவானே தெரியாது. ஈரானோட மிலிட்டரியோட ஹெட்டை வந்து கொண்டு இருக்காங்க இஸ்ரேல். ஓகேவா? ஈரானோட மிலிட்டரி ஹெட்டை கொண்டு இருக்காங்க இஸ்ரேல். அதுக்கப்புறம் 227 மக்களை கொண்டு இருக்காங்க, பொதுமக்களை. அதுக்கப்புறம் தான் ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. We have godlike on our screens moving in out, or in fact moving out from San Martin right now, and look at the radar running eminent with mysterious blood for blood எல்லாம் போடுறாங்க ட்வீட். எனக்கு என்ன ப்ரோ ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க? Before the fight initiates, we switch perspectives, head over to the side of Seoul. Another awkward conflict mid rotation again. Well, Manya is going to take a couple shots in. I'm really surprised that Seoul does themselves as they slowly creep. நியூக்ளியர் போட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். எல்லாருமே வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க நியூக்ளியர் வந்து யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு. ஓகேவா? எல்லா கண்ட்ரிக்குமே வந்து சொல்லியிருப்பாங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நியூக்ளியர்ஸ் வந்து யூஸ் பண்ண கூடாது அந்த மாதிரி. பட் ஆனா ஏன் நியூக்ளியர் வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஓகேவா? ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்ஸ் லைக் டிஃபென்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி டைம்ல தான் நியூக்ளியர் போடுவாங்க. ஓகேவா? பட் அந்த அளவுக்கு போவாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து மைண்ட் அப் பண்ணா நல்லா இருக்கும். சீரியஸ் ஆயிட்டே இருக்கு டே பை டே. இவங்க அடிக்கிறாங்க இவங்க அடிக்கிறாங்க அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா நடுவில் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதுல வேற இந்தியன் நேஷன்ஸ்லாம் இருக்காங்களா ஈரான்ல. இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் நேஷன்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ எல்லாருமே உடனே வந்து கண்ட்ரியை விட்டு போக சொல்லி வந்து அலாரம் கொடுத்துருக்காங்க ரெண்டு கண்ட்ரி சைட்ல இருந்தும்.
So it's gonna be like எப்படி சொல்றது ரெண்டு பொதுமக்களுக்கு தான் வந்து இந்த மாதிரியான கிரைசிஸ்லாம் வந்து ஏற்படும் the momentum economy wise Hyderabad Hydras. All 4 players removed. The revive should come through as well, and they have the upper hand against Mysterious 4. But the problem is that India versus Pakistan. 4 teams moving in. There we have it. அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க நண்பா. They are out of the game. Well. Mysterious 4, very quick takedown. வாங்க மெகாட்ரான். And again, the third party is coming. We got World War 3 before GT6. And unstoppable. Actually, இந்த ஜெனரேஷன் வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க World War 3 பாப்பாங்க. சரியா? வேர்ல்டு வார்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கனவு காண்ட ஒரு காலத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து வேர்ல்டு வார்னா என்னன்றது கண்ணில் காமிச்சிட்டாங்க எப்படி இருக்கும்ன்றது அதோட சஃபரிங் எப்படி இருக்கும்ன்றது பார்த்தாச்சு ஸோ வேர்ல்டு வார் 3 வந்து ஒன் ஸ்டெப் ஹெட் தான் சரியா எதுனா ஒரு கண்ட்ரி எதுனா ஒரு மேசிவா ஒரு ஹிட் பண்ணாங்கன்னா எந்த கண்ட்ரி எல்லா கண்ட்ரியும் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க ஓகேவா இஸ்ரேலுக்கு வந்து இந்த கண்ட்ரி சப்போர்ட் ஈரானுக்கு வந்து இந்த கண்ட்ரி சப்போர்ட் ஒரு பக்கம் ஜெர்மனி வேற ஜெர்மனிலாம் உள்ள வந்தா காலி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பிரிங் பேக் த பெயிண்டர்ன்றாங்க ஏய் ஹிட்லர்லாம் வந்தா அழிஞ்சிருவோம்டா பிரிங் பேக் த பெயிண்டர்ன்றாங்க கமெண்ட்ல புரியல எனக்கு I mean, he was making it seems like he was trained by Steph Curry himself, just landing those nades and even almost picking off Ninja. But Team.Tamilas Esports, now this is the 4th team, by the way, to be involved in this fight. Ninja knocked out, and Team.Tamilas Esports now showing up. Germany வந்து இப்ப மிட் ஸ்டாண்ட்ல இருக்காங்க. Germany எந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியாது. Still not been finished up, but Hyderabad Hydras, their numbers have dwindled down to just one player left inside of the game. I had to see those news, bro. டைமே இருக்க மாட்டேங்குது. வேர்ல்ட் நியூஸ் ஃபாலோ பண்ணனும்னு பாக்குறேன் நான் முடிய மாட்டேங்குது. எது பாக்குறதுனே தெரியல எனக்கு. Zero time I have. Disgusting. Data form just perfectly from the people have to be prepared for those in this match. Moksha is still. Where is he? Where is that man hiding? Didn't Team.Tamilas like but subscribe but 19 people. What will be affected the more if world war happens? What will be affected? People not affected. People oda land போகும். Away from the fight. வீடு இல்லாம போய் நிப்போம். He was running outside the zone. கண்ட்ரியோட GDP அடிவாங்க எகனாமி அடிவாங்க. That shows you how desperate. Financial crisis வரும். In the fight for the இது food crisis வரும். Water crisis வரும். எல்லாமே வரும் திரும்ப வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிப்பானுங்க ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு பக்கமான மக்கள் வந்து செத்துருவாங்க திரும்ப ஒரு மக்களான மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்வை பண்ண பார்ப்பாங்க சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சர்வை பண்ணுவாங்க அகைன் சர்வை பண்ணி அது சிவிலைசேஷன் வந்து உருவாக்குவாங்க இதுதான் வேற ஒன்றும் இல்ல அதான் நடக்கும் பட் வேர்ல்ட் வார் 3ன்றது வந்து பிக்கெஸ்ட் ஓகேவா எல்லாருக்கிட்டுமே அட்வான்ஸான டெக்னாலஜிஸ் இருக்கு எல்லாருக்கிட்டுமே வந்து அந்த காலத்திலே அவ்வளவு வேர்ல்டு வார் 2ன்றது எவ்வளவு பெருசா இருந்ததுன்னு தெரியும் எல்லாருக்குமே வேர்ல்டு வார் 3 எந்த அளவுக்கான எஃபெக்ட் இருக்கும்ன்றது யோசிச்சுக்கோங்க வந்துச்சுன்னா lot of death இருக்கும் ஓகேவா அது வந்து நம்பர்ஸ் வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு வரும் ஏன்னா அவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு வேர்ல்டுல லிட்டரலி 8 பில்லியன் பீப்புளுக்கு வந்து வேர்ல்டு வார் வந்து நடக்கிறப்போ எல்லா கண்ட்ரிலயும் சாவாங்கன்னா அப்ப பாத்துக்க யோசிச்சுக்கணும் சோ அது வந்து ஒரு மேசிவ் கிரைசிஸ் வந்து இருக்கும் அது வந்து யாருமே வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க பட் வந்துச்சுன்னா வந்து பேசிட்டு இருக்கோம் ஏன்னா வர மாதிரியா தான் போயிட்டு இருக்குது எல்லா கண்ட்ரியும் அடிச்சுக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் அடிச்சுக்கிறாங்க இஸ்ரேல் ஈரான் அடிச்சுக்கிறாங்க ரஷ்யா யுக்ரைன் அடிச்சுக்கிறாங்க ஒரு பக்கம் யூஎஸ் சோ இதெல்லாம் வந்து பாக்குறப்போ எப்படி தெரியும் and that means position compromise of God's reign wants those finish points for themselves but here they are Team Forever a quick entry and a quick exit handed to Justin from you can't see striker live finish is secured right off the bat and you can see the confidence in the plays this team makes now. Team Forever they're going to clean out the edges before நண்பா லைக் பண்ண பாருங்க நண்பா ஐடி பாத்துட்டீங்க ஃபுட்பால் சி பண்ணுவீங்களாவா அதனே சி பண்ணுவீங்களா ஃபுட்பால் பாப்பீங்களான்னு கேட்கலாமே கேஸ்மா இருக்கு ஈரான் said whoever supporting Israel will face consequences ஈரானுக்கு வந்து முஸ்லிம் கண்ட்ரி சப்போர்ட் இருக்கு தைரியமா இருக்காங்க அவங்க have absolutely nothing to lose but Team.Tamilas that qualification மேல கை வச்சினா நான் மேல அடிப்பேன்றாங்க என் மேல கை வச்சினா என் மக்கள் மேல கை வச்சினா நான் திரும்ப அடிப்பேன்றாங்க
ஒண்ணுமே பண்ண முடியாது. That's an extra point added to the bag. And the Team.3 playing spoil sport. எல்லா முஸ்லிம் கண்ட்ரீஸ் 90% ஆஃப் முஸ்லிம் கண்ட்ரீஸ் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. 6 more finish over 80 points. But Israel is backing up by US. Bro, செம்ம நாக்கு bro அது. Bro லைக் பண்ண பாருங்க bro, சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க bro. 2 கில் கார்டலுக்கு. ஒரு If World War 3 comes also put live buddy. Life is drama bro. Bro life is drama தான் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஆசின் வாங்க வணக்கம். Long time no see. Cozy. I really wanna follow the world news bro. Really wanna see. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு நியூஸ்லாம். யார் என்ன பண்ணுவாங்க அடுத்துன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. நெயில் பைட்டிங்கா இருக்கு. ஈரான் போடுற ஒரு ட்வீட்டும் அவ்வளவுதான் ரத்த கொதிப்பு அந்த மாதிரி தான் இருக்கு. ஈரான் போடுற ட்வீட்ஸ்லாம். ஈரான் மிலிட்டரி அப்புறம் ஈரான் அபிஷியலா அது என்னது இன்னொரு அக்கௌண்ட் ஏதோ ஒன்னு இருக்கு. அவங்க போடுற ட்வீட்லாம் வந்து ஒரு மாதிரியா இருக்கு. சாவேஜா இருக்கு. Everybody has rotated and taken some sort of casualties, but on screen Neo still fighting for his dear lives here. Hydro as well, solo warrior from Team.Tamilas esports. Oh boy, Neo actually getting knocked. Yeah. Wow, that's a little bit unfortunate here. Destro. Whom you guys supporting, Israel or Iran? Tell me, let me know in the chat. Let me know in the comment. I guess a lot of people don't know about these things. You guys don't even follow, I guess. Confirmation is here. Hydro will get it. Searching job era too late. அங்க வார் ஏரா போயின்னு இருக்கு. நீங்க ஜாப் தேடி நிறீங்க. உயிர் பொழப்பமான்னு வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க படி. This is joke bro. Too late buddy. Already a lot of damage washed out and God's rain. Going to be handed an early exit by the side of is just waiting for him to come out. Oh my shit, but he's stuck. There's no way out. He is gone. பண்றாரு ஓபன்ல பிக் பண்றாரு. They mark into the next phase zone. Hero Stream God like however. Come on. Everybody like and subscribe button bro. Out Higgy as well. 50 more likes. Last comment Iran. That was a nice push as you mentioned. Last comment Murgation. சொல்லுங்க. I think at this point இங்க இருக்கு last comment. 2 weeks திரும்ப ஆடணும். ஆமா செகண்டுக்கு திரும்ப ஆடணும். Actually stays left. 1 பாயிண்ட் வெளிய போனா என்ன bro? ஸ்பெஷல் ஷாட் கொடுப்பாங்களா என்ன? ஆடிதான் ஆகணும். 9th ல முடிச்சா ஆடிதான் ஆகணும். They will play again week number 2. அதுல வந்து அவங்க டாப் 8 முடிக்கல அப்படினா out of the tournament. But one of the best team I guess to compete for the trophy. Trophy-க்கான ஒரு நல்ல டீம். மேபி இந்த எஸ்பவர் மாத்தனால ஸ்ட்ரகிள் பண்றாங்களா என்னன்னு தெரியல. 4 மிஸ்ஸஸ் கார்டல் வருமா? OG, the C4 teams looking for miracle, hoping to capitalize, but life is only a war, bro. I mean, yes, of course. Just like, you know what, it's just not worth the time. You born here. Yeah, I mean, you study. Time stuck out into the open instead of finding. அதுக்கப்புறம் வந்து you learn. Basically the end game. அதுக்கப்புறம் you work. Match overall. அதுக்கப்புறம் you run for money. அதுக்கப்புறம் you die. Shots fired. Okay, வா. இதுதான் லைஃப். லைஃபே வார் தான் ஆக்சுவலி. போராட்டம். அதுதான் ஒரு வாழ்க்கையான ஒரு தத்துவம். போராடிட்டே இருக்கணும் கடைசி வரையும். இது முச்சனே இது பண்ணோம், அது முச்சனே அது பண்ணோம், அப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படியே வாழ்க்கை. பிரீத்திங் ஸ்பேஸே இருக்கு. சொருறாங்க கார்டர்ல. சொருவி செத்து போயிட்டானுங்க டேய். As they find Admino as well, Jonathan stuck in a 1v2, finds Goblin, knocks him and finishes him off instantly. But Knuckle in the back lines, the nade being cooked. And if it lands even close to the Wakers, both of them are gone and it is going to be perfect. Power finished off, Jonathan knocked out. And Legend is looking to go big in this fight. Godlike, they're down to their last அதுதான் என்னென்னவோ பேசுறியனா man. யோ எக்ஸ்கியூஸ் மீ என்னென்னவோ பேசல. அதான் வாழ்க்கை புரியலையே. நீங்க என்ன படிக்க மாட்டீங்களா இல்ல லேர்ன் பண்ண மாட்டீங்களா இல்ல ஒர்க் பண்ண மாட்டீங்களா இல்ல உழைக்க மாட்டீங்களா புரியல எனக்கு. Manya finds the confirmation, but Hero Extreme Godlike leaving only spoil sports coming for 4 Miracle as well as they completely ஒரே ஒருத்தன் ஓட்னா சர்வே பண்றதுக்கு. So
taking a அங்க little எப்படி bit ரெண்டு advantage மேலாஸ் of ஆனானுங்கனே the தெரியல arsenal ஃபர்ஸ்ட். winners from this engagement. Meanwhile, Mark my words, God is coming for the trophy. 4 AM is OG வருமா? they have லெஜிட் இந்த some மேட்ச் support பயங்கரமா from அடிப்போம். BG. என்ன ப்ரோ வொர்க் ஃப்ரம் ஹோம் Every ஹிட்லர்? one of them as well. ஏன் டெய்லி இந்த கேள்வி கேக்குற அவர்கிட்ட? அவர் தான் ஆமான்றாரு. Reaper taxed up. எனக்கு புரியல. Not making it easy for them. ஒருத்தவங்க லஞ்ச் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாட்லயே காணோம். என்ன படி அப்டேட் வருமா? எப்ப படி அப்டேட் வரும்? இன்னைக்கு ஈவினிங் சொல்லிருக்காருல வரும் ப்ரோ. நேட தூக்கி போட்டான் மூஞ்சிலே டிராகனுக்கு டொம்மால்னு வடியுது. பாவம் அவன் ஜம்ப் பண்ணி போயிட்டாயா. அவன் மூஞ்சில போட்டு விட்டாங்க. பூம் பாம் தான். OG and especially AKOB yo taking things off, but OG on the wrong yo knocked out, made that too, as even Aru falls. சிக்கோப்பா இவனுங்க. OG பா தெரியுதா? சரியான சோக்கு. ஓகே ஏகே ஓபி. A return against the side of 4 Miracle. It's down to a 1v1 this fight, but does not matter who wins because Jux is here along. பா இந்த பக்கம் வாப்பா அப்படின்றான். இந்த பக்கம் வாப்பா அடி விழுந்துப்பா. And I think it is going to be a scramble for those finish points. Supporting striker from all area. Nobody. You all working bro. That shit jump scares me. Third party comes in. Working is a part of life. சரியா? work கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. Develop your English. English இல்ல English. Develop your English. Develop some technical skills. Develop some basic knowledge about the designation you are going. இதுதான் டெசிக்னேஷன் எங்க போறீங்க அதை பத்தி கொஞ்சம் படிங்க. கொஞ்சம் இங்கிலீஷ்ல உங்களை பத்தி நல்லா வந்து சொல்ல கத்துக்கங்க. ஒண்ணுமே இல்ல வேலை கிடைக்குதுன்னா அசால்ட். ரொம்ப பெருசாலாம் யோசிக்காத. ஃபர்ஸ்ட் உன்னோட நீ பிரசன்ட் பண்றது வந்து பக்காவா பண்ணு. ஓகேவா? present yourself like நான் பண்ணுவேன் உனக்கு நான் பண்ணி தரேன் நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்ற மாதிரி பேசணும். கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. அதான் ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசக்கூடாது. கான்ஃபிடென்ட்டா பேசுங்க, ஜாலியா பேசுங்க. ஓகேவா? அந்த டெசிக்னேஷன் பத்தி கேட்டாங்கன்னா எனக்கு அது உங்களுக்கு உண்மையிலே அதை பத்தி தெரியலனா அதை பத்தி தெரியலன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி அதை வந்து நான் அந்த இதுல இல்ல பட் வந்து நான் இந்த மாதிரி ஈகரா இருக்கேன் ஒர்க் பண்ணி தரதுன்னு சொல்லு. வேற ஒண்ணுமே இல்ல கேட்க மாட்டாங்க. நீ ஃப்ரெஷரா போற அப்படின்னா வேற என்ன கேட்பாங்க? வேற ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்க போறாங்க? உங்களை ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கேட்பாங்க. அது ஒரு 5 பாயிண்ட் பார்த்து வச்சுங்க. நீங்க எதுல ஸ்ட்ரென்த் எதுல வீக் பர்சனலா சொல்லக்கூடாது, ஒர்க் வைஸ் சொல்லணும். அதுதான் ப்ரோ, இவ்வளவுதான் இன்டர்வியூ. சில்லா போயிட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, I'll learn my English. Yes, learn English first. That's the thing. பக்காவா ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களை பிரசன்ட் பண்றதுக்கு. ஓகேவா? ஒரு 10 பாயிண்ட் கரெக்டா சொல்லணும். உங்களை பத்தி கரெக்டா சொல்லணும். ஓகேவா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன இது, என்ன முடிச்சிருக்கீங்கன்றது வரையும் சொல்லணும். உங்களுக்கு என்ன வரும் வராது அதெல்லாம் சொல்லணும். அசால்ட் பெருசா நினைச்சீங்கன்னா கிடைக்காது வேலை. ஏய் இதுதானே பண்ணிடலாம்னு நினைச்சு போங்க, கச்சிரும் வேலை. ஓகே, ஆல் தி பெஸ்ட் நண்பா. சில் அவுட். ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். வேலை இதெல்லாம் தவிர்த்து நிறைய இருக்கு வாழ்க்கையில. வேலை கிடைக்கிற வரையும் வேலை கிடைக்கலன்னு இருக்கும். ஓகேவா? லவ்வர் கிடைக்கிற வரையும் லவ்வர் கிடைக்கலன்னு இருக்கும். கல்யாணம் பண்ற வரையும் கல்யாணம் பண்ணலையேன்னு இருக்கும். எல்லாம் கடிச்சிட்ட பிறகு என்ன எதுவுமே புரியாது. உனக்கு இருக்கிறவங்க கிட்ட வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி இருக்கும், இல்லாதவங்க கிட்ட வேற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு வந்து ஃபேஸ் ஆஃப் லைஃப் வேற. சோ சில்லா வந்து ஹேண்டில் பண்ணுங்க லைஃப். அவ்வளவுதான் சொல்லுவேன். ஹேண்டில் சில்ஃபுல்லி. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். கண்டிப்பா வேலை கிடைக்கும். Chill out, bro. Life is not a drama. Life is in your hands. You can change it however you want. This is a channel where we can't talk at anything you want. Exactly. Yeah, I think TWOB after this match. Final match perform. What happening? Inside of the top 8. And of course, English. Okay. Super developed English. 20 people பாத்துட்டு நீங்க லைக் பண்ணி பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Let's go for 12 more likes, go 50 likes. Hey, English is very important, you know. English, please English. Please improve English, guys. To get the job.
ஃபைனல் மேட்ச் பெர்ஃபார்ம் வாட் ஹேப்பனிங் வணக்கம் குதிரை பண்ட ஸ்ட்ரைக்கர் ப்ரோ வாங்க டீம் தமிழாஸ் எஃப்சி ஹாய் வணக்கம் படி ஃபைனல் மேட்ச் பெர்ஃபார்மிங்னா புரியலையே கேமிங் சேனல் நினைச்சு வந்துட்டேன் சார் bros needed some motivation bro நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கலாம் யார் கொடுப்பா சொல்லுங்க இல்ல நம்ம ஃபேமிலி ப்ரோ நான் ப்ரோ someone is feeling down னா நம்ம தான் புஷ் பண்ணி விடணும் will be finished off and Kalioji takes down him down. TWOB they get while they were going for the rotation 40 yards sneaks behind legit ina sorura now it is going to be even Stevens for every single team right here and now legit 5 kill bro 6 kill bro he finds Kana he just might be left not that right here right now TWOB may have stop bro நண்பா ஓ நண்பா அவன ஐயோ ப்ரோ 3 கில் வரல 2 கில் வந்திருக்கு படி the space coming through for TR they are going to play the numbers game legit he needs to reset he needs to find those 1 versus shotgun slowly creeping by clutch incoming it is a 1 versus 2 he's exposed he will not be able to survive this as 4 dedication streamer or what yes I can talk English walk English sing English இருங்க பாய் மஜா கேம்ல இருக்கு Doomsday fish have been found in Tamil Nadu TV series buddy bro இது ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது Doomsday வந்து ஃபைண்ட் பண்ண இயர்ஸ் எல்லாமே ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் எப்படி சொல்றது ஒரு இது நடந்திருக்குது அழிவு மாதிரி ஓகேவா இந்த இயர் Doomsday fish வந்து 2 வாட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆல்ரெடி ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் டெத் ஹேப்பனிங் இன்க்ளூடிங் திஸ் ஏர்கிராஃப்ட் இஷ்யூ ஐ மீன் ஏர் இண்டியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஒரு இஷ்யூ அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்னமோ ஒரு இஷ்யூ வந்துச்சு லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டைங் இந்த இயர் வந்து நம்ம வந்து டூம் ஃபிஷ் வந்து கண்டுபிடிச்சோம் ஓகேவா த ஸ்டார்ட் ஆஃப் த இயர் நல்லா ஞாபகம் இருக்கு ஸோ எந்த இயர்னா டூம் ஃபிஷ் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலே வந்து எடுத்து பார்த்துறதுல வந்து சுனாமி வந்திருக்கு பெரிய பெரிய இதெல்லாம் வந்திருக்கு ஓகேவா பெரிய பெரிய அழிவு வந்திருக்கு பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 டூம் ஃபிஷ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டார்ட் ஆஃப் த இயர்ல வந்து நிறைய ரெண்டு டூம் ஃபிஷ் பார்த்தோம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க பட் ஐ டோன்ட் நோ லைக் இந்த இயர் வந்து எப்படி இருக்க போகுதுனே தெரியல டிசம்பருக்குள்ள என்ன வேணா நடக்கலாம் ஓகேவா we have to prepare for everything and anything எப்படி வேணா மாறலாம் சிச்சுவேஷன் பட் டிடி லெகசி அப்டேட் அப்போ ஜி இன்னைக்கு வரும் ஜி அப்டேட் ப்ரோ ஃபைசல் வாங்க வணக்கம் லெஜிட் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் படி சொல்ல நல்லா ஆடுனாப்பா அவன் ஷாக் போட்டு உரிக்கிறாங்களே இங்க Johnny used this platform very greatly bro your opinion on that absolutely அவனோட ஆடியன்ஸை கரெக்டாக அவன் வந்து தக்க வச்சு யூஸ் பண்ணி அவனோட பெர்ஃபார்மன்ஸ்ல அவன் வந்து லைக் எப்படி சொல்றது எப்பப்பெல்லாம் அவன் டவுன் ஆகி லைக் எப்படி சொல்றது வியூஸ் இல்லாம போறானோ அந்த டைம்லாம் பயங்கரமா ஆடி லைக் திரும்பவும் அதை கெயின் பண்ணிடுவான் அதாவது ஒரு நல்ல ஒரு ஜெஷர் அது வந்து அவன்கிட்ட அந்த ஆடியன்ஸ் வந்து பிளஸ் தான் ஆகுது அவனுக்கு என்னைக்குமே அது மைனஸ்ல போவே கிடையாது அதே மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து அவனோட அந்த ஒரு கிரேஸ் இருக்குல்ல ஏங்க வைப்பான் எப்ப லைவ் வருவாங்கன்றது ஓகேவா பீப்புள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் இஸ் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்ப லைவ் அடுத்த லைவ் வைப்போம் அந்த மாதிரி ஒரு டைம் வரப்பையும் இட் டஸ் பிக் திங்ஸ் ஸ்பின் 1 lakh ஸ்பின் 2 lakh ஸ்பின் யூசி ஸ்பின் அந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது ஒரு அட்ரினலின் புஷ் கொடுக்குறான் வந்து எல்லா ஆடியன்ஸ்க்குமே அந்த ஒரு ஆடியன்ஸ் பேஸ வந்து அவன் வந்து தக்க வைக்கிறான் ஓகேவா வேற ஸ்கவுட்டு மாவி இவங்கெல்லாம் அது பண்ண முடியல அவங்களால அந்த ஒரு கிரேஸ் வந்து லைக் எப்படி சொல்றது அட்ரினலின் வந்து அவன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவனோட ஃபேன்ஸுக்கு அதனால அவனுக்கு வந்து லைக் எப்படி சொல்றது பிளாட்ஃபார்ம்ல வந்து அவனுக்கு வந்து பிகர் சக்சஸ் கிடைக்குது அதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜி that's what he is using whenever he performs best கரெக்ட்டா வந்துட்டு அப்ப லைவ் போடுவான் அப்ப எதனா பிக் திங்ஸ் பண்ணுவான் லைக் 1 lakh UC 2 lakh UC பிளஸ் அது அவனுக்கு டபுள் பிளஸ் ஆகுது அவனுக்கு against a whole team of 2OP officials அவன் பெர்ஃபார்மே பண்ணலாம்னா வியூஸ் வரும் அது ஒரு விஷயம் at 59 points if
நீங்க பண்ணுங்க படி, பண்ணலாம். பை ப்ரோ, ஆஃபீஸ் டைம் இல்ல, பை ப்ரோ. 2OP கொஞ்சம் சஸ்ஸா இருக்கு படி. ஸ்பாட்டிங்ல நாட் திஸ் மேட்ச் ஓவர்ஆல். சஸ் எல்லாம் யாரையுமே சொல்ல முடியாது. நம்ம சொன்னா வந்துட்டு இல்லப்பா ரெக்கார்டிங் காட்டுங்கன்னு எதுக்கு? இவனுங்க என்ன செத்து போயிட்டானுங்க? Holy shit bro, தூக்கிட்டான் bro. நைஸ் bro, நீ பண்ண முடியல. இஸ் த ரியல் ட்ரூத். ஸ்கவுட் ஏத்துக்க மாட்டான். டவுன்ஃபால் ஆல் why is not getting this form. ஏத்துக்கணும். வயசு ஆயிடுச்சு, அது இல்லாம அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. He has lot of ego issues. He always wants to get compared with Johnny, you know. Of course, finish those players are gone, those bodies compromised. Elimination, there they go, popped like a birthday balloon. Who's going to be the last survivor for his team? You know, really at this buddy vaanga Roshan Kumar, even if they self-made themselves, Bhupati bro, it's been a year once we started our live streaming back. But for Hyderabad, Hydra is an important one at that, as they pick yes, Rising Inferno let's go. 1 year of streaming bro. He's going to be secure, at least that is what the Hydras are. Elan mama will take us to Mars buddy. Ready for potty, that's it. LHS in the finals bro. 1941 this year game சேமா நடக்குதுன்னு ரீல்ஸ்ல பார்த்தேன். என்னது? ஓ 1941 and this year சேமா நடக்குதுன்னு லைவ்ல பாத்தீங்களா? ரீல்ல பார்க்கறதெல்லாம் உண்மை இல்ல. பட் some reels are வந்து குட் தான். நான் இல்லன்னு சொல்லல. எல்லாமே ரீல்ல இருக்குது வந்து. bro எல்லாரும் விஷ் பண்ணுங்க மேகுக்கு advance happy birthday to her. One more likes to go for 50 likes. She's having birthday bye. Today 12 AM. It's like 10 hours to go. Very advanced happy birthday. Okay. 12 points in this game. Qualification. They show no mercy. 73 points is where they are at. Everybody wish in the chat, guys. Come on. This is one of those let's spam it for once. Names that has done well for themselves and kind of congratulations for 1 year anniversary channel. இது சேனல் இல்ல. இந்த சேனல் ஸ்டார்ட் ஆகி 1 month தான் ஆகுது. நான் அந்த சேனல்ல ஆரம்பிச்ச டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 18. நான் வந்து ரெகுலரா ஸ்ட்ரீம் போடணும் அப்படின்ற ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஏய் வரமாட்டேங்குது வார்த்தை, ஒரு உறுதிமொழி எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர். So we have been following that. அங்கங்க மிஸ்ஸஸ் இருக்கும், வெளியே போனா வந்து போட மாட்டேன். பட் 1 year நான் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ இந்த சேனல் எப்படி நான் கொண்டு போறோன்றது வந்து ஒரு விஷன் இருக்கு எனக்கு. ஸோ அந்த விஷன் நான் என்னால் எவ்வளோ சக்ஸஸ் பண்ண முடியும்ன்றது நான் பார்க்குறேன். ஓகேவா, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் வித் திஸ் நியூ சேனல் அண்ட் நியூ ஜேர்னி. நான் வந்து எல்லாமே ரிஸ்க் பண்ணி தான் பண்றேன். ஓகேவா, என்னோட பழைய சேனல்ல விட்டுட்டு புதுசா ஆரம்பிச்சு புதுசா வந்து பண்ணலாம், ரெகுலரா பண்ணலாம், பழைய சேனல் மாதிரி பிரேக் விட்டு வராம பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல பண்றேன். ஸோ ஐ நீட் ஆல் யூர் கைஸ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. இந்த சேனல்லாம் புஷ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் இதை வந்து நான் ரெகுலரா பண்ணி கொண்டு போகணுன்றதுதான் விஷன். ஸோ அதை நீங்க பண்ண வைக்கிறதுக்கு நீங்க என் கூட வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஐ கேன் டூ தட். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. 8 sleep, like and subscribe guys. Come on, let's go. 26 people பாக்குறீங்க guys. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்பாட் ரிமோட் வீடியோட ஆட்டமே வேற சென்டர். ஓகே மோகன் ப்ரோ இருந்தா வேற ப்ராமிஸ் இல்ல, உறுதிமொழின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு உறுதிமொழி கையில எடுக்கணும். ப்ராமிஸ் இஸ் லைக் ஜஸ்ட் ப்ராமிஸ். அது வந்து ப்ராமிஸ்னு சொல்ல முடியாது. நாளைக்கு ஆபீஸ் லீவ் போட்டு vlog போட போறோம் மேகு அக்கா கூட. சூப்பர் ஜி, அவங்க பெங்களூர்ல இருக்காங்க ஜி. சீமா தான் சொன்னாரு ஸ்பாம்னு. பட் நியூ பிளேயர் கெஸஸ் இன்னைக்கு சொல்லுவாங்க ஈவினிங். கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் சொல்லுவாங்க. ஓகேவா, கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு வாத்தியார். ஸோ அதனால அவர் சொல்லுவாரு. ஸோ அவர் சொல்றப்போ கண்டிப்பா வந்து கவனிங்க. I'm so tired now. Visgot என்னக்கா எப்படி ஏறானுங்க, எப்படி கவர் ஃபயர் வந்து பாத்தீங்களா? இதுதான் சப்போர்ட், இதுதான் ஒரு சப்போர்ட். எங்க லெஃப்ட்ல இருந்து வைக்கிறான் கவர் ஃபயர்,
ஏரே உள்ள வெறியான கவர் ஃபயர். என்ன பண்றானுங்க இவனுங்க? டிஆர் என்ன பண்றீங்கப்பா? பீக் பண்ணி சாவறீங்களேப்பா. உங்களுக்கு தெரியுமா படி? எனக்கு தெரியாது படி. தெரிஞ்சிருந்தா நானே லீக் வந்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். பழைய சேனல்ல OGTT சைக்கிள் ஷார்ட்ஸ் போட்ட இந்த வீடியோ இந்த சேனல்ல போடுங்க. ஷார்ட்ஸா வீடியோவா? மாண்டேஜஸ் அந்த மாதிரி சொல்றீங்க. மாண்டேஜஸ் இதுல போட்டு பாப்போமா என்ன ஆகுது? As liability, he's also taken quite some. And Frank Mysterious for checking every single nook and cranny. Will spot Daisy out. மேலே உட்கார்ந்துங்கற கீழ இறங்குன்றான். Omega by the way almost got taken out. டீம் சொல்றதெல்லாம் கேட்காத விக்கி. But goes prone at the last second, does manage to survive. Hey, spam it guys, come on. சேனல் ஓனர் சொல்றேன். ஸ்பாம் பண்ணுங்க. Let's go. போரம் ரீப்பர் வந்து செத்துருக்காருங்க. ரைட்டா வயிறு கலக்குது நம்ம. They've collected average. They've been maintaining 20 points out of 2 games, and the chicken dinner maybe a 15 also. Freeman role na northla Johnny southla Madura Maxi. Epic comeback. And Freeman role is like ஒண்ணும் இல்ல சரியா? அவங்க வந்து டீமுக்கு வந்து பேக்கப் எப்ப போடுமோ அப்பதான் போவாங்க. So they will play like free player. ஓபன்ல போயிட்டு கில் அடிக்கிறது, தேர்ட் பார்ட்டி கில் அடிக்கிறது. ஃப்ரண்ட்ல ஏற மாட்டாங்க, வெயிட் தான் பண்ணுவாங்க ஃப்ரண்ட் பிளேயர்ஸ் எப்பவுமே. ஏன்னா அவங்களோட டீம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து டீமுக்கு முக்கியம். லைக் அவங்களோட கில்ஸ் கான்ட்ரிபியூஷன் டீமுக்கு வந்து முக்கியன்றதுனால அவ்வளோ ரிஸ்க் பண்ண மாட்டாங்க. நீங்க ஜானியோட கேம் பிளே வந்து பாத்தீங்கனாலே தெரியும். யூ வாண்ட் ரிஸ்க் ஹிஸ் லைஃப், நெவர். ஹி ஆல்வேஸ் சர்வைவ்ஸ். ஓகேவா? எப்பவுமே சர்வே பண்ணதான் பார்ப்பான். சர்வே பண்ணிட்டு டீமே முன்னாடி போனாலுமே செத்துட்டாங்கன்னா பின்னாடி வந்துருவா. பின்னாடி வந்து ஒரு 2 கிலோ அடிச்சுட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு அவனால எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு செத்துருவோம். இதுதான் இஸ் எப்படிலாம் கில் அடிக்க முடியுமோ அப்படிலாம் யூஸ் பண்ணுவான் அவனை. அதுதான் அவனோட ரோல். அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரீமேன் ஒர்க் ஆகும். K9 பீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கில் எடுத்துருக்காரு. ஏ गाइस போதும். And you know Beast is a clutchy player, right? Man, sent to scout. I think as you were talking about it a few moments ago, they need those 20 points. They need the chicken and man lost. It's gonna hurt. நான் நீங்க 5 வரதா தூங்குனேன். This is gonna be even awkward. They find themselves just வெளிச்சம் அடிச்சிட்டியா கண்ணுல டைரக்ட்டா. Well, they find the opener, but Hydra in the back lines needs to get 2, but he only gets 1. And that is going to be the fail for Team.Tamilas. Oh, AKOP. Bro, என்ன bro இவனுங்க வெறியா அடிக்கிட்டு இருக்கானுங்க bro. ஓஜி போட்டு பெரட்றானுங்க bro. எல்லா டீமே அடிக்குறானுங்க bro. And now back and has got back. Is that nightmarish? So அடிதான்றானுங்க. அடிதான்றானுங்க. ஜே போச்சின்றானுங்க. Yeah. It's the same spot. They go out exactly. நீங்க போதோன்னு சொன்னாலும் படி விட்டுறதா இல்ல. சொல்லிட்டே இருப்போம். சொல்லிட்டே இருக்கலாம். அதுல என்ன வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. எனக்குலாம் எவ்வளவு பேர் இன்ஸ்டால சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அப்படியே குதூகலமா இருக்கும். நோட்டீஸ்லாம் ஜாலியா இருக்கும். அப்பா இவ்வளவு பேர் யூஸ் பண்ணுவாங்களேப்பா. So let her feel that. Let her feel make like. Let her feel those things. Never saw ka AK open downfall. எப்படி அவன் அடிச்சினா இருக்கான் அவன்? யார் அவன்? நம்ம டீம் வந்தாலும் வந்து நம்ம டீமுக்கு வந்து எமகாந்தகனா இருக்கான். அவன் நல்லா ஆடுறான். ஆக்சுவலி ஷாட் நல்லா ஆடுறான் ப்ரோ. என்ன ப்ரோ இது ஓடனத்திலே ஓடிட்டு இருக்கானுங்க. What the shit? பை நாட்ல நோவேஸ் ஜீகா எடுக்கலாம். ரெகக்னைஸ்னே பை இல்ல பை. கண்டிப்பா ஜீகார்டு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன்லாம் வந்து கண்டிப்பா வந்து கிடைச்சிருக்கு. ஜீகார்டு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் காட் லைக். பட் ஜானிக்கு தான் அந்த இடத்துல நிறைய சப்போர்ட் வந்துச்சு. ஜானி வந்து ஜீகார்டு இருந்தனால தான் அவ்வளோ கில் செக்யூர் பண்ணா அவ்வளோ வந்து கில் அடிக்க முடிஞ்சது. அதான் ஃபேக்ட். ஜீகார்டு இல்லைன்னா வந்து ஜானி இவ்வளோ ஷைன் ஆயிருக்கவே முடியாது. ஓகேவா? இவன் பேர் ப்ரோ நீட் ஜஸ்ட் ப்ரோ இங்க ஈஜியை போட்டு சொறி விட்டான். எப்படி அச்சானே தெரியலையே. வாங்க கிஃப்ட்லி வடி வாங்க வைப்மேன் வணக்கம் வாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மை கேர்ள். வாங்க ஆங்கிரி குயின்.
ஸோ ஜிகார்டு வந்து அவனுக்கு வந்து கொடுத்த சப்போர்ட் பேக் எண்ட்ல இருந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஜானின்ற பேரே இருந்திருக்காது. ஓகேவா? அவ்வளோ கில்லு வந்து லைக் அவ்வளோ வந்து லைக் ஜானியை வந்து சேவ் பண்ணியிருக்கான் நிறைய இடத்துல. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜானிக்கு வந்து பேக் எண்ட்ல இருந்து கவர் ஃபயர் வச்சு ஃப்ரண்ட்ல போறப்போ கில் அடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கான். பட் he didn't get the recognition like Johnny got. ஜானிக்கு அந்த ரெகக்னேஷன் வந்து அதிகம் ஜிகார்டு விட. பட் ஸ்டில் ஜிகார்டு வந்து வந்துச்சுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிகார்டு வந்து டவுன்ஃபால்ல போனாப்புல அவ்வளவுதான் காண போயிட்டாப்புல. மஜா தான். அப்சல் சினிமா அப்சல் சினிமா வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட்டா வெறியா இருக்கும். நாள்ல இருந்து இதுவே வெறியா இருக்கு. அச்சிக்கிறானுங்க அப்படியே மாத்தி மாத்தி சொல்லிக்கிறானுங்க வா அப்படின்றானுங்க. படி 37 people பாக்குறீங்க படி, லைக் பண்ண பாருங்க படி. ஏகேஓபி வந்து நான் கைடாப்புல 11 ஃபினிஷ், விஸ்கார்ட் 5 ஃபினிஷ். விஸ்கார்டும் நல்லா ஆடுவான் ப்ரோ, விஸ்கார்டும் நல்லா ஆடுவான், அத்தங்கியும் நல்லா ஆடுறான். ஆக்சுவலி 6 IGL, அதனால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா நல்ல பிளேயர், அசால்டரா ஆர்வமே. இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் டீம், யூ நோ, பர்ஃபெக்ட் டீம், பேலன்ஸ்டு டீம்னா இதுதான். சூப்பரா இருக்கும் இந்த டீமோட கன் பவர். எல்லாருமே நல்லா ஆடுவானுங்க. அடிச்சு பெரட்டிடுங்க 5-6 கில்னு. ஆரியானா யார் அவன்? ஹாய் ப்ரோ லோகேஷ், வணக்கம். நமக்கு தெரியுது, மக்காசுக்கு தெரிய மாட்டேங்குது, காத்தக்னு சொல்றாங்க. கேம் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க தான் வந்து ஜானி ஜானின்னு சொல்லுவாங்க. பட் ஜானி வந்து எவ்வளவு ஷைன் ஆனான்றது வந்து பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிகார்டு தான். அதான் கீன் நாலேஜ் வந்து அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஐயோ கில் அடிக்கிறான்ப்பா, அவன் தான்ப்பா ஆளே அப்படின்றாங்க. டீம்ல வந்து ஹெல்ப் பண்றது யாரு, அதுதான் மேட்ரு. ஹெல்ப் பண்றவங்கள ஏன் பிரைஸ் பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு இன்னுமே புரியல. பயஸ்டா இருக்கு. The supporters should also get the same support like. அதான் டீம்னா வந்து டீமை பார்த்து சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க, கில் அடிக்கிறவன தான் நிறைய பாக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் பயஸ்டா இருக்கு. எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு ஜிகார்டு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்டா இருந்தான் ப்ரோ. அப்போ மிட் ரேஞ்ச்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, ஜானிக்கு கிடைச்ச சப்போர்ட் வந்துட்டு ஜிகார்டு கிடைக்கல. அதுல 10% கூட கிடைக்கல. ஜானி வந்து 7 மில்லியன் ரீச்டு, வேற ஜிகார்டு 1 மில்லியன் கூட ரீச் ஆகலையே. சோ அந்த மாதிரியான ஒரு அங்கேயும் அந்த மாதிரி இருக்கு, புரியுதா? Just good days was top 8. Keep your such an unsung hero into form. A little bit of a replay on what happened to True Rippers. How did Kyolama lose his life? But getting back to the conversation, Raiden had of this tournament to get replaced. My head. It's a question that you have. I would like to know your views. Cases, I mean, they might take a shit now. That's the only way. But look at that CFP making those adjustments. But we've got some fights also happening. It's going to be Team Shock. They're strong. Gameplay pola on the verge. Like himself being a support assault saying this. Outside the zone, Shockwave a way out of this. He might place spoils for them in towards time BMPS, full of being one of the best teams, top 8 position. Obviously, non-X is pretty much, of course, still the more the merrier. Scary. If it's 90 points, it's scary. It's like there's 3 more games left. Right. I mean, for non-X, including this, 1 more after this. But now let's talk about matters that had got over. Best supporter in TN supporting best supporters in North. In a world of trouble, go. Supporters la vandavla support panna maatanga. I don't know why. Takes this fight and he wins it. He's got another one to pick off, and yes, he does. Succeeds, do or die, living up. They pray Bhalu trying to squeeze through. நியோக்கு கூட அவ்வளவு ரெகக்னிஷன் கிடைக்கல. நியோவோட ஃப்ரண்ட் லைன்லாம் அப்படி இருக்கும் அந்த டைம்ல, பிரைம்ல இருக்கிறப்போ. Points is where you want to get. If not, to qualify. Saw they come back yesterday game. They are all the way towards out of. நியோ போனாலே என்ன வச்சிருவாப்ல, அந்த மாதிரி ஆடுவாப்ல. பட் நியோ வந்து டாக்ஸிக்கா இருக்கனால வந்து அவ்வளவா சப்போர்ட் பண்ணலையா மக்கள் என்னன்றது நமக்கு தெரியல. ஜானி வந்து அம்பலா இருப்பான்,
எப்பவுமே எதுவுமே பேச மாட்டான், எதுவும் வந்து கான்ட்ரவர்சிலாம் இன்வால்வ் ஆக மாட்டாப்புல. அது மாதிரியான ஒரு பிளேயர். ஸோ பீப்புள் வந்து ரெஸ்பெக்டட் மோர் ஜான் தேன் நியோ. பட் நியோக்குமே அந்த அளவுக்கு வந்து ரெகக்னேஷன் வரல. 1 மில்லியன் அவங்களும் ஜிகார்டும் அடிக்கல, நியோவும் அடிக்கல, கட்சிகார்டும் அடிக்கல. ஜானி தான் ஒரு பிராண்ட் வேல்யூவா வச்சு கிரியேட்டே பண்ணாங்க ஆக்சுவலி. பட் நியோவும் நல்லா தான் ஆடுவாமா, அந்த டைம்ல ஆடி இருக்கும். எனக்கு தெரியும், என்ன பொறுத்த வரையும் நியோ ஆல்வேஸ் ரிஸ்க் இஸ் லைஃப். ஃப்ரண்ட்ல ஏறி சாவறது தான் நியோவோட வேலையே. ஓகேவா, அடிக்கிறியோ அடிக்கலையோ கண்ணப்பின்னான்னு போய் ஏறி செத்துருவான். ஒரு நாள் வச்சு 2 நாள் வச்சு அழுத்தி விட்டு செத்துருவான். அதுதான் அவனோட ரோல். ஏன்னா அவனோட ரோல் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ட்ரி ஆடுறது. அந்த இடத்துல வந்து ஜானி வந்து சேஃப் பிளே பண்ணி கிளச்சிருவானா. பட் ஃப்ரண்ட்ல போவே மாட்டான்னு சொல்லல. ஸோ நியோ வந்து அதாவது ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா ரோல் எப்படி ப்ரோன்னு, ரோல் எப்படிடா நியோவோட ரோலே வந்து அந்த டைம்ல வந்து ரிஸ்க் பண்ணும். ரைஃப் ரிஸ்க் பண்ணி ஃப்ரண்ட்ல ஏறி 2 கிலோ ஒரு நாக்காவது வைக்கணும். 1v1ல ஒரு நாக்கு வச்சு நீ நாக் ஆயிடு, பிரச்சனை இல்லைன்னு தான் வந்து அந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜியே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி கார்டன். ஐ ஹவ் ஹர்ட். ஓகேவா, இந்த மாதிரி வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய. இது ஜிகார்டு வந்து மோஸ்ட்லி ஜானிக்கு வந்து பேக்கப் போகிற மாதிரியான பிளான்ஸ் இருக்கும். பிகாஸ் ஜிகார்டு வந்து ஒரு சப்போர்ட் பிளேயர். ஃப்ரீமேனுக்கு வந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நியோவும் ஜானியும் வந்து ஃப்ரண்ட்ல ஏறுவாங்க. ஆனா ஜானி வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேசஸ் இதுலலாம் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி கில்ஸ் அடிக்கிறதுல கொஞ்சம் வந்து நாலேஜ், அது வந்து நான் எப்படி சொல்றது, ஃபிராக் ஸ்கில்ஸ் வந்து அதிகம். அதனால வந்துட்டு ஃப்ரீ ரோல் ஆடுறான் அவன். எப்பவுமே ஒரு பிளேயர் இருப்பாங்க டீம்ல. ஓகேவா, நீயோ அந்த டைம்ல வந்து மேண்டி. ஓகேவா, ஃப்ரண்ட்ல ஏறி நாங்க வச்சுட்டு செத்துடணும். அந்த மாதிரி ரோல் மேண்டி தான். அடிச்சா வெறியா வரும் கில்லு, அடிக்கலனா 0. அந்த மாதிரியான ஒரு குரூசியல் ரோல்ஸ் எல்லாம் இருக்கு கேம்ல. என்ட்ரி, அதுதான் என்ட்ரி. அது வந்து வராது எல்லாருக்குமே. தைரியம் வந்தாதான் அது பண்ண முடியும். கான்பிடன்ஸ் இருக்கணும். நீ ரியல் லைஃப்ல எப்படி உன்னோட கேரக்டர் பேராபாய் சொன்ன மாதிரி தான், நீ ரியல் லைஃப்ல எப்படி வந்து உன்னோட பிஹேவியர் அண்ட் கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரி தான் உன்னோட கேம் பிளேலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, நீ வந்து ஃப்ரண்ட்ல ஏற யோசிக்கிறனா நீ வந்து ஒரு கொஞ்சம் பயந்த வந்து ஒரு கேரக்டரா இருப்ப. அந்த மாதிரி தான் பேராபாய் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வாட்டி இன்டர்வியூல. உன்னோட கேரக்டர் வந்து உன்னோட கேம் பிளே வந்து குறிக்கும். ஓகேவா, நீ வந்து கொஞ்சம் வந்து தைரியமான ஆளா இருந்தனா யோசிக்கவே மாட்டாங்க ஃப்ரண்ட்ல யாரு இருக்கான்றது. அப்படியே ஏறி போயிட்டு அப்படியே அடிக்கிறது சாவது. அந்த மாதிரியான மைண்ட் செட் நீ கிரியேட் பண்ணும் என்ட்ரிக்கு. அது எல்லாருக்குமே வராது என்ட்ரின்றது. அதனாலதான் சில பிளேயர் பண்ணுவாங்க, சில பேர் தான் அது பண்ணுவாங்க. ரிஸ்க் எடுக்கிறது வந்து கஷ்டம். ரிஸ்க் வந்து பண்ண மாட்டாங்க. ஜானியுமே பண்ண மாட்டாங்க. ஜானி எல்லாம் வந்து சம்டைம்ஸ் ஏறவே மாட்டான், ஏற விட்டு தான் அடிப்பான். அந்த மாதிரி ஆடுவாங்க. சேஃப் பிளேஸ் நானுமே அப்படிதான் ஆடுவேன். நானும் சேஃப் பிளே தான் பண்ணுவேன் மோஸ்டா. நான் போய் ஏறி அடிச்சு சாக மாட்டேன். வரவுட் அடிப்பேன், இல்லைனா எப்பனா ஏறுவேன். எந்த டைம்ல ஏறணும் அந்த டைம்ல ஏறுவேன். ஓகேவா, சோ ரியல் லைஃப் கேரக்டரும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங்கா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். அதுல எப்படி நீங்க வந்து ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ் தான் வந்து டெவலப் பண்றீங்களோ அதுக்கு தான் செமையா ஏறி போய் வாங்கலாம் உள்ள. Gets taken down as Team Aryan stand racking up all those finishes. 1 point யாரு ப்ரோ நீங்க 1 பாயிண்ட்ல இருக்கானுங்களா? Somehow spoils the dreams for Wildfangs. Is a little bit unfortunate, but காம்படிட்டிவ் ஜோன் ரொட்டேஷன் அண்ட் ரோல்ஸ் இந்த டீம் மாத்தி பத்தி வீடியோ போடுப்பா. வாதி நீ நிறைய முன்னாடி போட்டீங்களா, இப்ப போடுங்க. நிறைய காம்படிட்டிவ் வராங்க. மேசி when it comes to support striker. நைட் ஷிஃப்டா ப்ரோ ஆர் லீவ்? நைட் ஷிஃப்ட் ப்ரோ. நைட் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் சொல்லலாம். 6:15 to 3:15 ஜாப் மோர் லைக்லி. 26 people பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. லெஃப்ட் போட்டு சொருறானுங்க. சோ ஒருத்தருக்கு ஒரு ரோல் இருக்கும். நியோலாம் அந்த மாதிரியான பிளேயரு, மேண்டியுமே அதே மாதிரி சேம் தான். ரிஸ்க் எடுத்து அடிக்கிற பிளேயர்ஸ் தான். சோ அதுதான் சப்போர்ட் இருப்பாங்க, ஐஜிஎல் இருப்பாங்க. ஐஜிஎல்னா நான் டீமை பார்க்கணும், டீம் என்ன பண்ணுது, டீமுக்கு நெக்ஸ்ட் என்ன மூவ் வைக்கணும், அதான் ரோல் ஐஜிஎல் ரோல். அவங்களுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டீமுக்கு போயிட்டு ஃப்ரண்ட்ல போய் ஜோன் எடுக்கிறப்போ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க லைஃப். அவங்களுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சில பேர் அதெல்லாம் பண்ண முடியாது. சில பேருக்கு பயம் வரும், தூக்கிடுவாங்களோ ஐயோ நம்ம ஃப்ரண்ட்ல போனாலே. அதனால ஸ்கவுட்டிங் என்ன அனுப்புவாங்கன்னா யார் பெஸ்டா ஸ்கவுட்டிங் டீம்ல இருக்காங்க அவங்கள அனுப்பி விட்டுருவாங்க.
ஐஜிஎல்ஸ் வந்து போயிட்டு ஸ்கவுட் பண்ணிட்டு வாடா, இங்க போய் ஸ்கவுட் பண்ணிட்டு வா, அங்க ஃப்ரீயா இருந்தா நீ எடு அங்க, அந்த மாதிரி ஐஜிஎல் பண்ணுவாங்க. நான் செத்துட்டா என் டீமை வந்து நான் லீட் பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்ஸ் இருக்கும் சில ஐஜிஎல்ஸ்க்கு. சாக மாட்டாங்க கடைசி வரையும் ஐஜிஎல்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்ட் ஸ்கவுட்டர்ஸ் யார் இருக்காங்களோ, ஸ்கவுட்டர்ஸ் வந்து டீம்ல இருக்காங்களோ அவங்கள அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ்ல மார்க் வச்சு, இங்க போய் பாரு ஃப்ரீயா இருக்காங்க. அவங்க போனாங்கன்னா செத்துருவாங்க. ஸ்கவுட்டிங் வராது, ஒழுங்கா ட்ரைவ் பண்ண தெரியலையோ இல்லை ஸ்கவுட்டிங் ஒழுங்கா ஸ்பாட்டிங் எனிமி ஒழுங்கா பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் இருக்கு நம்மளுக்கு. ஐஜிஎல்ஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணுவாங்க பிளேயர்ஸ், யார் பெஸ்டா ஸ்கவுட்டிங் இருக்கும். பர்ஸ் அடிச்சு சோறு நான் ஸ்காரல் போடுறா ஐயோ டாட்ரா படி மேக்ஸ் லெஃப்ட் ரீசன்ஸ் பாத்தீங்களா? அவர் தான் அதான் சொல்லியிருந்தாரு, இதை பத்தி லைக் ரோல்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு. ரோல் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ரோல் வந்து என்ன ஃப்ரெண்ட்ல ஆட சொன்னாங்க, நான் அது முடியாதுன்னு சொன்னாரு. இட்ஸ் அக்செப்டபிள், பட் லீவ் ஆகிறதுக்கு அக்செப்டபிளான்னு எனக்கு தெரியல. I don't know, bro. Now the game progresses. Maybe seems like we've seen this circle before. Rising Inferno Esports gonna be taking the shack here. Once upon a time, TWOB was from here, but it didn't go well for them. Hopefully, Rising Inferno Esports has something new come out. நல்ல வேளை சொன்னனே வினேஷ் வாங்க வணக்கம். 1 பாயிண்ட் இல்லாம ஒரு செமிஸ் ஃபில்டர் கேரி பெஸ்ட் ஸ்கவுட்டர் அண்ட் ஃபில்டர் வாஸ் கேரி. ஸ்கேரியை வந்து மோஸ்டா ஸ்கவுட்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி டீம்ல. ஓகேவா, இட் டஸ் தட் கரெக்ட்லி. எங்க போனாலும் வந்துட்டு செத்துருவானா சம்டைம்ஸ், பட் மோஸ்டா கரெக்டா பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட். அதனால ஐஜிஎல் வந்து அந்த மாதிரி அனுப்புவாங்க ஸ்கவுட்டிங்கா. ஃபில்டரும் வந்து அவங்க யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு, நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டீம் மேக் பண்றீங்கன்னா இங்க பாருங்க வேணுங்களேன் அடிச்சுக்கிறாங்க கண்ணா பின்னா 8 பிட். 8 பிட்டுக்கு என்ன ஆச்சு? 8 பிட் குவாலிஃபை ஆனாங்களா? சோ அந்த மாதிரி நீங்க ஒரு பிளேயருக்குள்ள அஷ்டாம் ப்ரோ முஸ்டானுங்க எல்ஹெச்எஸ் 5 கில் டின்னர் போடுவாங்களா? ஷேடோ 3 கில் வச்சிருக்கான். சோ இந்த மாதிரியான நீங்க ஒரு டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா யார் என்ட்ரி, யார் ஸ்கவுட்டிங், யார் ஐஜிஎல், யாருன்றது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்ட்டா கட் பண்ணி பிரிக்கணும். இவங்க கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும் டீம். அப்பதான் நீங்க வந்து காம்படிட்டிவான ஒரு டீமே வந்து ஃபார்ம் பண்ணி போகணும். டீம்ல வந்து எல்லாருமே அசால்டர்ஸ்னா சாத்தடி தான் விழும். சோ அந்த மாதிரி தான் ஒரு கிரியேட் பண்ணணுமே டீம். பேசிக் நீட் ஆஃப் த டீம் 2 அசால்டர், ஒரு சப்போர்ட்டர், ஒரு ஐஜிஎல். எய்தர் வந்து என்ட்ரிக்கு வந்து ஸ்கவுட் பண்ணலாம், இல்ல சப்போர்ட்டிங்க்கு ஸ்கவுட்டிங் ஸ்கில்ஸ்னா அவங்கள அனுப்பலாம். சிம்பிள் ப்ரோ, இவ்வளவுதான் ப்ரோ டீம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 அசால்டர்ஸ் வச்சிருப்பாங்க. 3 அசால்டர்ஸ் வந்து நல்ல அசால்டர்ஸ் இருப்பாங்க. அதுல யாரையாவது வந்து சப்போர்ட்டா மாத்தி விடுவாங்க. ஓகேவா, நீ வந்து ஹீல் பேட்டில் போடு, நீ பின்னாடி நின்று ஆடிக்கோ. 3 அசால்டர்ஸ் இருந்தாலும் நல்லதுதான் டீமுக்கு. பட் நீங்க எப்படி நீங்க வந்து எப்படி லைன் அப் பண்றீங்கன்றது தான் மேட்டர். But utilities are starting to wean off from both sides. Nonex, they're walking in. Honey needs to hold down the 40. It's not that entry fragger தான் போயிட்டு நாக் எடுக்கணும்ன்றதுலாம் இல்ல. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் அது. அங்க அந்த ஏரியா அடிக்குதுன்னா இப்போ ஒரு நாக்னா ஃபர்ஸ்ட் ஏறது என்ட்ரியா இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி போறவங்க வந்து சப்போர்ட்டா போவாங்க. இல்ல சப்போர்ட் ஏற விட்டு பெயிட் அடிப்பாங்க என்ட்ரி. இட் வர்க்ஸ் both ways. புரியுதா? சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி மாத்திக்கணும். சப்போர்ட் வந்து ஏறப்போ என்ட்ரி பைட் அடிப்பாங்க, என்ட்ரி பைட் அடிக்கிறப்போ சப்போர்ட் பின்னாடி போவாங்க. அவ்வளவுதான். Looking for the reset. Lotus, Levi, Lotus looking for the bounce. He knows wow. where he is. Perfectly connects the dot. That's a spinning net, bro. Saves the day for Nonex. Learn from pass. It just lineup was perfect. LHS old blind ஆமாமா. But inside the zone. அவன் பார் bro கட்ட ஏறி உட்கார்ந்தா bro உள்ள. ஏன் டிஆர் இவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்றானுங்க? அண்ணா ஒரு 3 இயர்ஸ் ஆடுன ரோல், பட் இப்போ மிஸ்டர் ஐஜிஎல் ஃப்ரண்ட்ல ஆடுன ஜோன்ஸ் எடுக்க முடியல. அவர் செத்துட்டு சோ அவர் பேக் ஹேண்ட்ல ஆடுறாரு. சோ டீம் நீட்ஸ் 3 ஃப்ரண்ட் லைன் அசால்டர்ஸ். மெட்டாக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் கண்டிப்பா. எல்லாமே பண்ண முடியாது இல்ல. இப்போ ஐடிஎல் வந்துட்டு ஃப்ரண்ட்ல போய் சாகுறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி மெட்டா மாறி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஆடுறானு பிளேயர்ஸ் ஆடுவானுங்க. இவர் ஃப்ரண்ட்ல போயிட்டு ரிஸ்க் பண்ண முடியாதுன்னா அந்த டைம்ல யார் ஸ்கவுட்டிங் பெஸ்டா இருக்கும் அவங்கள அனுப்பலாம். அவரு டி பெஸ்ட்ல ஒரு புல்லட் வச்சு அடிச்சு நாக் ஆயிடுது, ரீலோட் ஆகி செத்துறாப்புல. ஜானி அண்ணா கவுண்டர் இருக்கே படி, ஜானி கவுண்டர் இருக்கு, பட் he doesn't involve in much. ரஜ்கார்ட் வந்து டெட்லி அசால்ட் from solo, but now ended in alone as situation without team is ரஜ்கார்ட் வந்து அசால்ட்டர் தான். அவனை வந்து ஐஜிஎலா மாத்தினது யாரு? ஆத்தக்கோட ஃபுல் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. ரஜ்கார்ட வந்து
ஒரு ஐஜெல் வித் அசால்டர் வந்து பண்ணணும்ன்ற ஒரு இதுல கிரியேட் பண்ணாப்புல காத்தக். அதனால முடிஞ்சது கிளட்சி கார்டனால. ஒன்ஸ் காத்தக் லெஃப்ட் வாட் தே டிட் அத பாத்தீங்களா இல்லையா? ஒண்ணுமே பண்ண முடியல. டீமே வந்து உடைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஈகோ இஷ்யூஸ்லாம் வந்து கிளாஷ் ஆகி நிறைய இன்டர்னல் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. பட் காத்தக் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மென்டர்னா அந்த டீமை வந்துலாம் வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணதெல்லாம் வந்து ஆசம் அவர் பண்ணது. அந்த டைம்ல வந்து காத்தக்கும் ஒன் ஆஃப் த ரீசன். ஒரு அசால்ட்டாரை வந்து ஒரு ஐஜிஎல் மைண்ட் செட்டுக்கு மாத்தி அந்த ஐஜிஎல் பண்ண வச்சு சொல்லி கொடுத்து எப்படி பண்ணணுன்றதுலாம் வந்துட்டு காத்தக் வந்து பேக் எண்ட்ல வந்து சூப்பரா பண்ணாப்ல. அந்த டைம்ல வந்துட்டு 4M டாப் 3 லெவல் சான்ஸ், டாப் 3ல வர சான்ஸ் இருக்கா? வாட் யூ திங்க் ஆஃப் தேர் பெர்ஃபார்மன்ஸ்? ஐஜிஎல் லாஸ்ட் வந்து தெரியல ப்ரோ, எனக்கு பொசிஷனிங் ஆஃப் தி கேம் பிளேவே எனக்கு தெரியல. 4M து I wouldn't say top 3. I don't think he can actually when he gets maybe now finally sees it again. Top 5 or top 10. Is going to hide, but guess what? He may have spotted the shack, but Levi was just right. They need more perfection, I guess. In positioning, அந்த மாதிரியான இதுல கன் பவர் வைஸ் ஓகே தான். Securing finishes one after அன்பா லைக் பண்ண main pillar of the was he tried and played extremely well with Aman too. Yes. Nothing less than a chicken dinner. 32 people பாக்குறீங்க, ஆனா லைக் மட்டும் வர மாட்டேங்குது அன்பா. லைக் பண்ண பாருங்க. 44 more likes to go for under likes. Easy peasy bro. Game play இருக்கு. நன்றே ஆயிடுச்சா இப்போவே. தூக்குடா. அவ்வளவுதான் முடிஞ்சு. அங்க தூக்கலனா முடிஞ்சு ப்ரோ. இவரு காலி. All charging on him and there you go. The final finish. UP time na enadhu? They squeeze in a chicken dinner, but the big news is squeezing team எனக்கு வேற மாதிரி புரியுது. நம்ம ஸ்குவீசிங்னாலே வேற மாதிரி தானே இருக்கும். But they forgot squeezing the chicken dinnerன்றான். The fuck dude? They might be but since insane. Squeezing? But they forgot about the finishes. Well, you know. Circle is to force them out in the open as they are going to play a little. நண்பா லைக் பண்ணி பாருங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. 36 people பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. I mean இந்த ஓட்டி விடலாம் நம்ம. உள்ள பாக்குற அளவுக்கு பேஷன்ஸ் இல்ல ஜி. சாரி. காடலோட என்ன பண்ணிருக்காங்க. But it all about OGSG lineup. Yeah, அது one of the best lineup தான் அப்போ. பட் எங்க போனாங்கன்னு தெரியல பிளேயர்ஸ்லாம். ஆஸ்டின்லாம் குவிட் நினைக்கிறேன். ஆஸ்டின் இப்போ கூட ஆடி இருந்தா. ஸ்ட்ரேடர் எப்பவே குவிட். டெட் வந்து 8 பிட்ல ஆடுனாப்ல லாஸ்டா 8 பிட் டெட். அப்புறம் I don't know. மெகாஸ்டார் வெக்ஸி வெக்ஸில ஞாபகம் இருக்கு. ஆனா குவிட் பண்ணிட்டான் இப்போ. மெகாஸ்டார் வெக்ஸி, மெகாஸ்டார் ஆங்கோர், என்கோர். அது ஆங்கோர் ஆக்சுவலி. அவன் பிரெஞ்சு நேம் வச்சிருக்கான். And he gets taken down. Now Hero Extreme got like 3 men alive. Hitler. Team Labs add பண்ணனும் bro. அது எப்படி ஆட் பண்ணனும் தெரியல நமக்கு. Will be able to நண்பா லைக் பண்ணி பாருங்க நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பா. Got themselves 4 finishes, but they are not exactly safe in towards the top 8 yet. And the current cutoff is 80 points held by TWOB. And Soul right now is on 52 points. So for them to catch, I think a jump onto his Genesis, which is on top of the mountains. தீர்வி மட்டும் தான் ஆடிட்டு இருக்கான் இப்போ. Alibaba Raiders from afar actually gets a couple shots in. 26 people பாருங்க, லைக் பண்ணி பாருங்க. 40 more likes to go for 100 likes. 100 likes. And that is something that just edge of the circle. It's Reckoning Esports as well will have their chances if Soul doesn't position themselves properly. On the other side of things. Godal Jonathan. Goten அடிக்கிறாரு. That Soul survive this onslaught. But a copy here is just an all-out Goblin Gali. Everybody is trying to survive. You can even K9 themselves. They're trying to roast K9 Esports. So many teams here. அங்க அஷன் குமார் வணக்கம். Fall is going to be Delta as they've lost a couple of members. Godstrain was able to pick up a couple of members, but next person to fall is going to be Delta on screen as Genesis picks them apart. Just absolute chaos in all this map. Every single edge of the zone is just party and party. And speaking of party, there's still 12 more teams remaining, and
I have to say, I mean, what a slow game of Sanok we have on our hands, but God's You can hear reign. gunshots non-stop though. Yeah, exactly. Constant fighting, but everyone is just மீனாக்கா எங்க எல்லையே போயிட்டாங்களே. so protected. You lose out on a body, you miss. Speaking of crucial moments right now, Genesis has got a decent amount of compounds. I guess TR is struggling, bro, later. With those compounds, Hero Extreme got like also going to be the gatekeepers coming from the east side. And Punk, he has a very, very strategic spot to work with. Oh my god. Streaming timing சொல்லுங்க. 1 o'clock or 12:30 start ஆயிடும் நண்பா. Not afford to actually lose out on சரியான ஒரு blocking. Finish points that he needs. Punk gets a couple shots in, does find the connections. They are going to be grenade actually are walking. Pressure seems to go back into the hunt. ரெண்டு மேட்ச் இருக்கா? No way, he's stuck. He has to fight ஒரு மேட்ச் தான இருக்கு. versus Tree in his track. Genesis still keeping eyes on him. Punk gets shot and zapped out as well. His car is pretty much exposed. He's gonna try and make a mad dash. He's crazy. He actually gets shot and zapped. அழுத்திட்டாங்க நண்பா. Oh no, not like this. Yeah, this is quite unfortunate right now, and can't even do much about it. But God, ஹெவினா 6 eliminations secured, 80 points on the board. Every single point matters. They find themselves stuck in that cluster. Alibaba Raiders on the other side. Edit. Oh, this has Okay. to be a clean one. What the fuck? இப்போ நாக்கு. This is it. How? That is unfortunate. ரெண்டு நாக்கா. அவர் பேர். On the other side, and Reckoning Esports are going to be left a White Tiger. From that Molotov, extra crispy. In fact, as White Tiger is the last survivor from Team Arden, but he still wants to take this fight. Hasn't. மேகக்கா வந்து ஆபீஸ்ல இருக்கான் நண்பா. But I like that he's constantly. செத்தான்டா. இன்னொருத்த செத்தான்டா. டேய் 1v4 பண்றானேடா டேய். One last man left alive. டேய். Is this 27 people பாக்குறீங்க லைக் பண்ண படி. Reckoning Esports. Absolute madman. Now he's gonna go Adra. Dion, he's looking for Manda the Adra. sees him as well. Oi, why not? Oh. Stops the reset here coming in. Dion still. Pode. He needs to win the fight. White Tiger. Yeah. One versus M4 the fort is dropping down low. No bait shots coming in. Dion gets a little bit chip damage. He outplays it. He's going to go for a couple of jiggles here. Both 1 versus 1. Very important fight here. Dion still. And White Tiger clutches this 1 versus 4. What is my watching? What the shit? They keep the dream alive as White Tiger just pulled one of the sickest clutches of the day. 1 versus 4. To keep the dream alive, mentioned. Shit. Dream still holds strong. There's still Bro, one person Carry is getting paid for playing. Last official event HSL இருக்கும்போது அவர் 2-3 years அவர் போல. He's getting paid. He's getting paid now. Now he's getting paid. ABZ ல இருக்கப்போ பே பண்ணல. இப்போ வெல்ட்ல வந்து வாங்கிட்டு இருக்காரு. பட் லைக் பண்ண பாருங்க. My goodness, the compounds. Crazy அடிச்சான் bro. நேடி எல்லாம் போட்டு மாலி கிடிலாம் போட்டு பட்டி விட்டான் bro. To pull the lead as well as they are on the 90 points ballpark with top 5. K9. நம்ம லைக் பண்ண பாருங்க. 26 people பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ண பாருங்க. In the top 8 TWOB also fight Rapido with the nades. Rapido. ஏய் என்னடா ராபிடோலாம் பேர் வைக்கிறீங்க? Able to go in for the push, but now the hold continue. கணப்பன இங்க பின்னாடி ஒருத்தர்காண்டா டேய். What the fuck? பின்னாடி இருக்கன விட்டு வரான் இவன். 1 versus 1. KLOG. ஐயோ 1v1. Goes for the play. அவன அழுத்துறான் போட்டு. எல்லாரையும் அழுத்து. Trying to look for all those. இவன் அடி. They've lost to confirm. எக்ஸ்டர்னல் மேகலியா. நிஞ்சா. But just like that, they win the play. The nades from Apollo. Genesis, where did you guys come from? They denied entry. They are going to shut them down. And now only can iFlix கிட்டலாம் பேசறது இல்ல bro. Soul is going to try and take them out. What a performance from Soul and Genesis. And just like that, TWOB and K9, the gatekeepers of the top. Lot of players are not getting paid itself, but still trying competitive. And now. I mean, they're still alive, and this one. Players are risking their life only. This was supposed to be Genesis. எவ்வளவு நாளைக்கு ரிஸ்க் பண்ண முடியும் சொல்லுங்க. எவ்வளவு நாளைக்கு பண்ணுவீங்க? 2 years, 3 years. அதுக்கப்புறம் Apollo, it seems like his position is compromised. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? யூடியூபும் இல்ல. அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ண முடியும்? One can do what? Business capital என்ன பண்ணுவீங்க? Business ஆரம்பிக்கணும்னா. சேர்த்து வச்சிருந்தா ஓகே. சேர்த்து வைக்கணும்னா வின் பண்ணலனா இவ்ளோ கேள்வி இருக்கு. But still, it is the satisfaction of ending their journey with the chicken dinner that they're fighting for. What an outplay. நம்ம ஒரு ரெடி பண்ணுவோம். கார குழம்பு ரசம் தரோம். Knowing the enemies on the left.
because of the pre-fire have formed legit from yet. ஏய் வண்டானுங்க bro இவனுங்க டிஆர் But it's now லாஸ்ட் வரையும் சோல் வேற வந்திருக்கான் சோல் தான் டின்னரா Performance, but he finds one. He has first. 1v2 வா 5 finishes, top 2. என்ன bro ரிஃப்ளெக்ஸ் அது Finds one. Cure. As well to heal up, but Legit is going to go for a wide swing, and that is going to expose a few pixels of expose ஆயிட்டீங்களே தல and well, now they have கண்ணா பின்ன புஷ் ஆயிட்டோனே TF is the best example சொந்த காசுல போட்டு ஆடுறான் பாய் always pure dedication but not support ஆடுறது பிரச்சனை இல்ல படி எவ்வளவு நாளைக்கு ஆட முடியும் கேக்குறேன் அவன் எவ்வளவு நாளைக்கு பண்ணுவான் அதான் கேள்வி completely lost momentum. This time the early control of the smack center of the circle can be quite beneficial, but இந்த மேட்ச்ல லெஜிட் தான் fixes you've been லெஜிட் கேரி பண்றான்ல சூப்பரா yeah. How do you explain this? bro 37 likes bro under likes come on bro please bro let's go bro and then looting it's better to loot a cluster get those early holy loots up shit hold on wild fangs they are on the prowl and they might have found reckoning இவனையும் தூக்கிடுவாங்க நினைக்கிறேன் fierce how long எங்க போற survive as they என்னடா பண்றீங்க டேய் strikes back as fierce will still டேய் ஓபன் ஏறறான் bro and now it's down to gravity the lonesome survivor of reckoning as for wild fangs they cannot afford to lose out on numbers Trace got safe and sensei chain sheet la போறாரு but can gravity pull off a clutch oh it's going to be extremely difficult he has the shotgun to work with in fact வாட்ல பண்றான் இவன் வேற ஏனா FPP இந்த டைம்ல FPP அப்படா ஓயோயோ bro அஸ்தா bro அவனியோ one player lost but 3 still survive in this match 61 points but nice try that was யார் அந்த பிளேயர் கிராவிட்டி தானே இங்க பாரு இவனுக்கு பாரு அடுத்து புஷ் ஆனா எடுத்தவனே போட்டுக்கறீங்கடா by 40 yards 1000 watches complete ஆயிருக்கு நண்பா no 2k watches இருக்கு I guess I hope like இன்னொரு 30 days or 20 days max to max முடிச்சலாம் அதுக்கு அப்புறம் வந்து மெம்பர்ஷிப்பை போட்டு புஷ் பண்றோம் சேனல்ல சூற விடுறோம் ஓகேவா சூற such conclusive phases of this tournament they seem to get ferocious and if got he's got that ஆமா ஒரு ரேட் நாக் ஆமா lob it a little bit of that back seat as Yash he decides to press நிஜமா கிளாசிக்கர டீம் ஒன்னு இருக்கு got his position almost compromised of course those NTV KTVG to check but Yash he's not taking any risk Johnny கோல்டி பாய் என்ன பேக்ரவுண்ட் பிசினஸா but Yash கோல்டி பாய் வந்து கோல்ட் பிசினஸ் பண்றாரு அதனால தான் கோல்டின்னு வச்சிருக்காரு புரியலையே ப்ரோ டிடி நியூ பிளேயர் யார் தெரியுமா தெரியாது ப்ரோ முத்தையா கிராவிட்டி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஐஜிஎல் ப்ரோ எல்லா டோர்னமெண்ட்லயும் ஃபைனல் வரும் no more mods கொடுக்கலாம் வாட்சஸ் கம்ப்ளீட் ஆனோனே புர்ரா ஆத்தி ப்ரோ ரெண்டு வேன்னாஸ் ப்ரோ அவனுங்கலாம் அலையா வாது அல்ல மூணு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் பேட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவரையும் ஆக்ஷன் நேம் வச்சா மட்டும் பத்தாது ஜி போரேம் ஆக்ஷன் மாதிரி ஆடணும் ஜி ஏன் காப்பி அடிக்கிறானுங்க why can't they create their own identity very bad just about to get there but God's on first finish of the game are they going to enter into the fight are they going to indulge it's going to be God's Omen instead they feel like they've got to learn from past corner to a wall but no that's not the case learn from past so much bad OP damn it bro reflex வைக்கிறான் bro திரும்பி they've got to learn from past corner to a wall but no that's not the case learn from past so much left but bad OP he's got other ideas on mind a nice two piece there and he's certainly eyeing out for like 3 day la point இட்டாங்க bro they've got nothing to lose at this point நீங்க முதல்ல டெய்லி லைவ் வாங்க bro நான் வந்துட்டு தான் இருக்கேன் அட பாவி absolutely lost அப்சல்யூட் சினிமாவா is going to make good work out of him and look at this is where things are getting exciting because even team 8-bit no team பண்றானுங்க yeah and 8-bit's timing for this is yo kill திடுறானுங்க the bodies fall and the points come through the dreams are about to shine மாமே என்ன மாமே பண்ணிக்கிறீங்க what just happened there was no smoke there was no illusion கீழ குச்சி ஒரு நேடு போட்டானே வெச்சுக்கோ Sure. 8-bit might have taken care of Doe, but no, LFP Doe finally now gets picked up because Somraj was upset over there.
அடிப்பானா இவன் இவனை பார்த்தா பயமா இருக்குது கோளாரா ஆடுறான் இவன் இவனுக்கு ஒரு கில் தான் வந்திருக்கு ப்ரோ நாக்கு வச்சு பாவம் ப்ரோ I mean 3 கில் 2 கில் காணோம் 8-bit really okay fine they still ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க நேரா டீம்மேட் மேல போட்டு already get the fine player eliminated 4 points secured but 8-bit surely need to have நீ கம்பேக் கொடுத்தா அவ்வளவுதான் பை especially heading on into yo bro these mistakes chill out I'm not in the form criminal I mean they are but that also makes you question could this be an FOV or just bro 6 hours போட சொன்னீங்க முடியான்னு சொல்லிட்டாரு இதுல டொல்லாஸா it was confusion basically heat of the moment things tend to happen but that's what I'm saying right your champion squad that's dolla 6 hours can be possible டொல்லாஸ்னா நான் போற ஷிஃப்ட் டைமிங்லாம் I'm already dying here a quick replay Johnny oh yo have been answered we want to see that moment I just replay completely confused because of that death it's playing டொல்லாஸ் போட்டா பொட்டி தான் நானே வீக்கெண்ட்ல தான் தூங்கணும்னு இருக்கேன் got a very nice circle தூக்கமே வர மாட்டேங்குது வீக் டேஸ்ல எனக்கு ஒண்ணுமே புரியல there 6 as GDR they rack up a finish it's going to be Justin he gets the better out of Alibaba as now also another toll they're playing it 14 finishes cluster around that south Hermanos another team that's பொறுமையா finish பண்ணலாம் வாட்ச் அவர்ஸ் important ஒண்ணும் போய்டாது இங்கே ஓடி போய்டாது Volcano Esports ஹெல்த் முக்கியம் பிகில taking a beating and yeah as you said 8-bit anonymous டைரக்டா வந்து குத்துறியேப்பா I think he was going after match bro நான் ரியாக்ட் பண்ணலாம் yo it's already time bro நம்ம கேம் ப்ளே எப்ப பண்றது bro 34 likes to go for 100 likes 25 people மட்டும் பாக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் லைக் பண்ணிருக்கீங்களான்றது தெரியல லைக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க eat sleep like and subscribe guys let's go buddy played pro and earned $500 has entry as a ஏய் சரியான ஒரு மாலில போய் நிக்கிறியாப்பா தம்பி coming back we've got an interesting fight Other Raiders could also qualify, but certainly not like this. Now this is a fight where Jux have decided to press on the matters, and suddenly Snacks bought his house by video intentional, being the hero exactly what they needed at this point. And illa bro Snacks la follow pandradhu illa bro. Taken here and there. Let's look at the Alibaba Raiders. They've got the other 3 lads. They need to push through. God's Ray in the now this is going to be upsetting. One last man left from the side of Jux and amazing find. Fight against Godlike increases that can get good 7-8 points, then that means OG is out of the race, right? Because now Alibaba Raiders already at 84, couple more and OG gets tossed apart. But Alibaba Raiders, they've got a mission in front of them. It is going to be a difficult. Again, after match reaction, what the yesterday Rico Fags person, but they also have to get inside the zone. And look at this. Well, thanks. And Soul at least has some cover, but Wild Fangs, I think they are waiting. Waiting for the shift to happen. நீ அவரோட சிவி வாங்கிட்டா நைட் தூங்குற மாதிரி Soul when they are very comfortable hiding, but Soul they want to make this bounce, and in fact from the backlines a distraction is going to be there. One of the players from the side of TWOB shows up. You'll get what you want one way or the other. Simple. இன்னைக்கு தான் பை வீடியோ போட்டுருக்கான் யாரு புரோட்டானா. All right, that's good stuff. What are they doing? Yeah. Oh, those smokes have been deployed, so Soul's vision has actually been hindered, and they want to play it safe. They want to find. என்ன சொல்ல வரீங்க புரியலையே. And still, I would say could be an Griffin boy. What do you mean? It's going to be interesting, Johnny. It is definitely going to be interesting. Wild Fangs, they've taken a massive beating in the semi-finals, but if they were to take out Soul right now, that will give them confidence. But NON, now NON is basically here to ruin everyone's day, and their next target has now fallen. But look at this. This is what we want to see. Non-X going up against Godlike thing. It is this Non-X not wait in his position. Godlike might last match for Godlike. But the only problem is I guess this match costed them for like 1 point. Really let's see what's happening if they do not engage in a fight, and there you go. Punk Sports Mania. Bro, new channel if you are interested சொல்லுங்க old channel என்னாச்சு old channel ஒண்ணும் ஆகல recommendation problem ஆ இருக்கு அதனால new channel ஆரம்பிச்சிருக்கோம் bro Indian Rebel. But still
ஒரு டிவைஸ் தான் பார்க்க முடியும் bro 606 subscribersல தான் இருக்கு bro ரொம்ப நேரமா லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க bro but now a run in happens DOD against ஓட்ட சொருவுங்க getting annihilated another opportunity for Soul to go for a third party எதுக்கு சிரிக்கிறீங்க and they take their shots Sensei is going to be the first man Levi #1 Brady Fragger listல யார் இது Levi LHS இல்லை with a drive at least even be opposing Levi is playing in which team has that one good interesting fight at that as big question is இங்க ஒரு ஃபைட் Soul take that risk Soul sorry 8 bit interesting fight at that as oh boy pushing in on the players of Godlike as his power you 5 kill bro against his former comrade 8 bit சூர விட்டுறானுங்க இவனுங்க பேர் Manya oh my god ஜானதன முச்சு like they have taken quite some hammering as what the shit non-ex Livia okay alright buddy இதுல ஃபாகர் லிஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வரவங்க ஃபைனல்ஸ்ல வருவாங்களான்றது தெரியாது buddy வெயிட் பண்ணி பார்க்கலாம் they come face to face in the last game of semi-finals week 1 of course I mean either you will put 12 hours live when you have time on your own if it's not possible we'll change your workout routine and make it happen I guess that's not possible because நான் இப்பதான் மாறனே எப்படி அதுக்குள்ள மாற முடியும் but Soul they are prioritizing their play fixes they move away they do not want this edge conflict they want to control the end game. Look at this, Godlike at 87 points. OG was at 88. Yeah. All they've got to do is survive and seems like they've done it, maybe. Bro, 18 people playing, bro. Like remain, and for Team Soul, they're out in the open. Mistakes being made. Balu will punish and now Goblin will be hovering around. Yes, he finds that knock, but now he needs a little bit more. Couple more finishes. They need to get Manya back up alive. Need to be here at least 1 year, bro. He's been quite relentless. Then only I can change. I think he spotted out Knuckle, and there you go. Manya goes falling down. Plus, you can't really forget the bear that you just. Then I'm also making a comeback, but Goemay becoming owner of Kelly, but Hydra Danger makes a comeback in esports. Everything is beating. God's Reign eliminated from the game on the 6th spot and do or die. So what if he come back? Because this car is not going anywhere. Soul This tornado is just gonna vacuum all of that oxygen and do or die. But now we're down to the top 4 of this match. Los Hermanos with 3 and Godlike with 3. 12 stability illa poitu va pandrom and 0 in the play zone. Yes, 0 in the play zone. Everybody's got to inch in, but for Team Soul, they do not. LS is getting CD at last. Qualifying is our cinema. They surely do have a lot. No, ana engalukku patience illiye. Edukku patience illa puriyala. And imagine how poetic it is, right? Team 8-bit comes in, they want to take a fight and eventually chill out, bro. Giving their we'll make it, bro. Extra I'll make it sooner. Team Godlike and Team 8-bit 32 likes போடினா 100 likes like பண்ணாம பாருங்க பாக்குறீங்க like பண்ணிட்டு பாருங்க subscribe பண்ணிட்டு பாருங்க guys it is definitely everybody like and subscribe பண்ணு ஐசா circle by the way that's the only team that's in the zone and these open fields are about to and stopped S power is barely outside CV na curriculum விட்டு they can't order name Team Soul will have, but this is where every single point should have mattered. Now would be reminiscing had they got those extra points, but for Godlike they can start the bare minimum. Curriculum vitae is the proof where you work, where you study, what's your hobbies, what's your plus minus technical skills இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அதுல soft skills, technical skills etc. But Godlike I think under pressure 20 to 30 days லாம் வெயிட் பண்றதுக்கா bro புரியல bro average we are getting 1000 views now okay va chill out it will finish sooner it's a fight till the very end and this is what indie chat la sama fun buddy last time la getting a knock onto it spark and garden la 3 பேர் இருக்காங்க அப்படி soul la 3 பேர் இருக்காங்க vulnerable yeah I think they resume in fact outside man down as soon as they fall back I think Soul is going to start proof la illa Admino as well pinned out and as you mentioned adha ungaloda skills bro adha bro CV na all of these teams are going to start to move in and look at them they are playing for map control நீங்க ஒரு பெரிய விஞ்ஞானி bro not know what's going to happen next it's not a proof like it's like எப்படி சொல்றது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி and look at this your document where you say like எனக்கு என்ன தெரியும் நான் தெரியாது அந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன் நான் பண்ணல பால்ல புஷ்டானுங்க bro and he is also being dealt with
Godlike bow out 5 at the finishes fourth 4th. position பாவம்யா. with decent ஒரே ஒரு finishes. கில் ஆச்சுனாங்கன்னா முடிஞ்சு Should போயா. be enough, but domination நானெக்ஸ் spree பாரு எங்க இருந்து is அடிக்கிறானுங்க அவனுங்கள down போட்டு as well as நொறுக்கிட்டானுங்க. Levi finds knock on the edges and look at நானெக்ஸ் this. லீவி யாரு ப்ரோ Just அவன்? to make matters worse, Levi finds பவர்ல knock இருக்கும்போதே onto the சொல்லிட்டான். Zephyro, and Punk will மும்பை also bro. get taken down as well. பஸ்ட் It's மூணலாம். not looking good for Godlike as S-Power, the lonely survivor, and he's also been dealt with. Godlike bow out at the fourth position with decent finishes. Should be enough, but domination spree coming in from Nonex. And this is But what Rani Berger range Los our net Hermanos worth is were great, eyeing but out he for will a get top three he'll finish. be great They 1 year already ahead top in the three future, your finishes, opinion. but a chicken dinner will seal their fate inside of the grand He'll finals. be great 1 year ahead in the Pretty future much na they are enna gonna need puriyல that chicken dinner, concept. but they need to clean up as well. It would நண்பா be லைக் பண்ணு something பாருங்க if they நண்பா do, சப்ஸ்கிரைப் but பண்ணு பாருங்க Soul 30 more likes still go for 100 surviving, likes 3 finishes easy on or the what? board. That is going to be 9 finishes and a chicken, 19 points. Yeah, that's not going to cut it. I think the opportunity has slipped out of their hands. You said 23 Sungard points went even by, Sungard right? enter soul dinner Yeah, அடிக்குமா? so no way they're getting anywhere close to 23, even if they clean the game right now. So even if Soul gets a chicken dinner, qualification is not going to happen. Los Hermanos still keeping their heads down. Fight? No. Exactly what Los Hermanos knows. What a story. Lobby Sasuke சொல்லிட்டாங்க. But look at this. This is exactly what Los Hermanos knows. Almost it's going to be do us still watch party. நல்லா இருக்குல semifinals. You can do however you want. Started from knocked out, struggling for forgot. People likes watch party. Position and the circle has been the very started from Semifinals வந்து crucial-ஆ இருக்குல. And even till the end the circle has been betraying them, but Goblin knocked out. Shadow looking to convert the finish, succeeds in doing so as well. And that is going to be நீங்க இல்லல மேகு அதனால எனக்கு இன்ட்ரஸ்ட் ஏனவே இல்ல கேம் ஆட. When you come back I will play more hours in game. Nonex, they've just got one. Sungard There's no chance Levi. எங்கனடா கேள்வி? Back up. நீங்க தப்பால கேக்குறீங்க. There's a golden opportunity. Sungard வந்து ரோஷன் கிட்ட கேக்கணும். இவங்க கிட்ட கேட்க கூடாது. Chicken dinner and earn themselves a தவறான ஒரு பதிவு, தவறான ஒரு ஆளு. And let's not also forget, if Los Hermanos go in, if Alibaba Raiders have secured enough points, Godlike, their qualification could also be at Oh yeah, that is actually true. Oh my I god, what's happening? think Godlike might not have qualified. They finished 6th, right? No, not 6th. 6th was God's Grain. I think Godlike was What are they bit? 5th. Hey, it's not a bit, bro. What do you mean? But if they go through a lot of finishes, அந்த ஒரு சேவியர் இல்ல டீம்ல அதனால எனக்கு ஆட பிடிக்கல. போ புரியல. போ புரியுது bro. Is this game for Los Hermanos? Is this chicken dinner? மேல ஒரு கமெண்ட் மிஸ்டா. நீங்க எப்படி விளையாட போறது அதுக்கு தான சொன்னேன். சோல் லெஜிட் அடிப்பாரா? It is harder than ever. Shadows. இப்போ எல்லாருக்குமே புரியுதா? என்ன புரியுது? This side even Levi is back on his feet. He's managed to secure a knock. கனாப்பனா ஒரு நேடு. கனாப்பனா ஒரு மாலி. கனாப்பனா ஒரு இது. Oh my god. Good nade coming from Evil, and now Los Hermanos need to step up and Nonex வந்து உரி உரிறாங்க. உரிறாங்க. And they move out to claim it as well, running towards Levi, finish him off. Legit come on டா. வச்ச ஒரு டைம்டா. ஓடு. Bro. Too exposed. Goes prone. Legit try. வானா. This last fight get those 3 finishes. ஒரே ஒரு மாலி. முடிஞ்சிச்சு பார். Can actually flush out the players, but his position is ஐயோ. nowhere to shoot. And they know where to lob those nades. சரியான மிஸ் ஐயோ மிஸ் ஆயிச்சு bro. But Los Hermanos bro. together and securing an That's like win in the last close. of semifinals week 1. Yes, sir. Hey, why he got logged out? Is a Mexican style fried chicken which is spicy because now they can gloat in pride. A team that has been struggling for so long. I mean, what a treacherous journey, what an arduous journey they've had to take. And here they are, finally can say that they are the grand finalists of Realme BMPS 2025. That is true. It was an incredible performance from this team. And now we just want to see what they're going to do once they get to the finals. You actually came in. Hey, என்னோட எக்ஸல் அவுட் ஆயிடுச்சியா? பாஸ்வேர்ட் மறந்துட்டேன். No build up. சோ இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள் गाइस பாத்துட்டே இருங்க. நான் எக்ஸல் ஆன் பண்ணிக்கிறேன்.
Mouther Chod. How X got locked out? What's the password, bro? Login success. Let's go, baby. Let's go. ஸோ நானெக்ஸ் வந்து 1-1-1. இவனுங்க யார் இவனுங்க எங்கேருந்து வந்தானுங்க திடீர்னு இவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ் வந்தானுங்க. AXTMG 107 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனக்ஸ் வந்து 97. ஸோ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா LHS குவாலிஃபைட் ஓகே 96 ஓகே இவன் நேற்று ஃபர்ஸ்ட்ல இருந்தானுங்க. பட் இங்கே இன்னைக்கு வந்து போர் பர்ஃபார்மன்ஸ் 96. TF குவாலிஃபைடு ப்ரோ. ஓ மை காட். TWOB 92. TWOBயா டேய் என்னடா யாரோ குவாலிஃபை ஆயிருக்கீங்க. இது ஓகே 1+ இவனுக்கு K9. பட் இவனுக்கு குவாலிஃபை ஆயிரத்துல இவனுக்கு ஆயிட்டானுங்க ப்ரோ. சேம் பாயிண்ட் ப்ரோ. பொசிஷன் பாயிண்ட் கம்மியா இருக்கனால பாருங்களேன். தே காட் ஃபக்ட் அப். ஓஜி பாருங்க சோல் இருக்கானுங்க. வெறியா இருக்கு போ. செமிஃபைனல் 2 போரம் 31. வெரி பேட். இப்படி ஆனாங்கன்னா குவாலிஃபை ஆக முடியாது. They have to improve, guys. Roy 64, 8-bit 63, 61, T, Jux 48, 47, HH 43 for GoX. Alright. VIP account holder bro நீ X. Yeah. இப்போ சந்தோஷமா இருப்பார் ஸ்ட்ரீமர். X got success. X what? Streamer is always living in a fancy world. அதையா புரியலையே. ஸ்கல் பெண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பெண்கள் இல்லாத உலகம் வேணாம். ஒரே ஒரு பெண் இருக்கிற உலகம் தான் வந்து நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஃபீல் இட். will love that. ஓகேவா will love that. ஆஃப்டர் மேட்ச் வாதிலை பார்க்கலாம் நண்பா. எக்ஸ் Yo, X is Twitter, bro. It's a new code for X is Twitter. Panda YT வாங்க bro. Hi bro. OG அடி அடிக்கிறாங்க பட் பாயிண்ட் ஏன் ப்ரோ ஓஜி அடிக்கிறீங்க? சரி விடுங்க. ஓஜி வந்துட்டு பாவம் தான் அவனுக்கு நல்லா ஆடுறானுங்க. பட் லெட்ஸ் see if they can qualify HMS League 2. பாவம் அவனுங்க போட்டாருடா. இதுதான் நம்ம பையன் புத்திங்கிறது. ஐயோ கடவுளே. எதுக்கு நீங்க நிறைய பெண்கள் அல்லது எதுக்கு நீங்க நிறைய பெண்களை உருவாக்க தானே. ஓ மை காஷ். என்ன ப்ரோ பேசுற நீ? சீ ப்ரோ என்ன ப்ரோ பேசுற? கவுச்சியா பேசுறீங்க. பாய். வேண்டா வைட்டி வாங்க. ஸ்ட்ரைக்கர் இவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. எக்ஸ் ஏன் இப்படி சிரி? நீ அவ்வளோ சிரிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை படி. எக்ஸிஸ்னா சூப்பர் படி. எக்ஸ்னா ட்விட்டர் நண்பா. இட்ஸ் எக்ஸ் ஓகேவா. இட்ஸ் நாட் எக்ஸ். இட்ஸ் எக்ஸ். சில் அவுட். எக்ஸ் லாகின் புரியுதா? அவங்க கமெண்ட்டுக்கு சிரிக்கல. அதுக்கு மேல உள்ள கமெண்ட்டுக்கும் நினைச்சு சிரிக்கிறார். ஃபார் இன்ஃபர்மேஷன். ஏய் அதுக்கெல்லாம் இல்லை. வாட் யூ மீன்? தப்பா பேசாதீங்க ஜி. புரியல எனக்கு. ஐ லாஃப்ட் அட் ஹிஸ் கமெண்ட் ஃபாரூக். 2 கமெண்ட்டும் ஒட்டுக்கா போட்டீங்க. அதனால வந்துட்டு சிரிச்சப்பா. ஐ டோன்ட் நோ ப்ரோ. ஆக்ஷனுக்கு நான் இன்னைக்கு போட முடியல. நாளைக்கு கண்டிப்பா போட்டுறேன். 1 hour 52 ஆயா? ராஜன் ப்ரோ. வாட்ஸ் த டைமிங் யூ சே? 1 hour 52. ஆல்ரைட். நேத்தா நேத்து அவர் ரியாக்ட் பண்ணலையே. பண்ண மாதிரி தெரியலையே. நேற்று கேம் பிளே எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முந்தின நாள் சொல்றியா பாய்? ஜாலியா விளையாடின்னு என்ஜாய் பண்ணுறாங்க வாழ்க்கை. மதனுக்கு ப்ரோ டைமிங்கே தப்பு ப்ரோ. எங்களுக்கு தெரிந்த எக்ஸ்னா அது ஒண்ணுதான். எக்ஸ் தெரியாதா? ட்விட்டர் ப்ரோ.
அப்படியே என் கமெண்ட்டை வச்சு சமாளிச்சிட்டாரு. இல்ல. சமாளிக்கிறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல படி. என்னோட கமெண்ட்லாம் டோட்டல் இக்னோர். உங்களுக்கு யாரு ப்ரோ அந்த பொண்ணு? பொண்ணு வந்து ப்ரோ அப்படி சொல்ல நானு. நான் ஜெனரலா சொல்றேன். லைக் ஒரு பொண்ணா ஒரே ஒரு பொண்ணு உங்க உலகத்துல இருந்துச்சு அப்படின்னா, அந்த உலகம் நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஓகேவா? தப்பா கொண்டு போகாதீங்க டாபிக். எனக்கு வந்து அப்படி வந்து யாரு வந்து நான் வந்து சொல்வேன்னா அப்படி கேட்காதீங்க ப்ளீஸ். தட்ஸ் நாட் தி ரெலவெண்ட் கொஸ்டினா. இரலவெண்டா இருக்கு இது. ப்ளீஸ் ரெலவெண்டா கேளுங்க நண்பா. உங்கள மாதிரி எங்களுக்கு எக்ஸ் தெரியாதுப்பா. வாத்தி இஸ் ஃபன், ஃபன் இஸ் வாத்தி. அவ்வளவுதான். இதுதான் லைஃப். ஏய் வரியாடா கேமு? ஆ 10 நிமிஷம் ஏன் வர? பஞ்சர் ஆயிடுச்சா? சரி சீக்கிரம் ப்ரோ. 20 பேர் பாக்குறீங்க. லைக் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களா ப்ரோ? முகமது ஃபாரூக். நான் அதுக்கு வந்து சிரிச்சிட்டு இருந்தேன். நான் ஏதோ ஒரு கம்பெனிக்கு சிரிச்சிட்டு இருந்தேன். அது பிளஸ் நீங்க வேற போட்டீங்களா? அதையும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. பர்சனலா கேட்க மாட்டேன். ஓகே அவ்வளவுதான். முடிச்சு விட்டீங்க படி. யோ சப்போர்ட்டிங் டீம்மேட் தான் வேணும்னு பட்டுன்னு சொல்லிட்டு போப்பா. சப்போர்ட்டிங் டீம்மேட் வேணும் ப்ரோ. உங்களை மாதிரி ஒரு சப்போர்ட் கிடையாது மேகு மாதிரி. லைக் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அவங்க வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் ஆல் டைம். வந்து எப்போ நான் நாக்கானாலும் வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங்ல தான் நான் வந்து சொன்னேன். ஓகேவா? அவங்க கேம் இருந்தால் அவங்க ஆட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது. நத்திங் எல்ஸ். சில் அவுட். ஸோ அவங்க வந்து ஒரு கிரேட்டஸ்ட் வந்து ஒரு சேவியர், ஒன் ஆஃப் தி சேவியர் ஆஃப் த டீம். அண்ட் அவங்க தான் வந்து லைக் எப்படி சொல்றது, கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். அவங்க வந்து ஏய் விக்கி, நீ என்ன கேம் பிளேக்குள்ள வந்திருக்க? காலேஜ் போலையா? என்னை பத்தி யாருமே கேட்கல சார். நீங்க மேஜர் தானே? தெரியாம சொல்லுங்க ப்ரோ. யூ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் பதில். வாட் யூ மீன் மேஜரா ப்ரோ? நான் மைனர் ப்ரோ. என்னை பத்தி சொல்லுங்க கேட்போம். ஸோ அதனால தான் நான் வந்து அவங்க இல்லைனா கேம்ல வந்து கொஞ்ச நேரம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகேவா? அவங்க தான் நிறைய நேரம் ஆடுவேன். 3 hours கூட ஆடலாம் கேம் பிளே. நான் நேற்று சொன்னேன், நீங்க சப்போர்ட்டிங் டீம் சொன்னா நீங்களும் அவங்களும் தான் சொன்னீங்கன்னு பாக்குறேன். 23 பேருக்குமே தெரியும். ப்ரோ சொன்னேனே ப்ரோ, நேத்துமே பெஸ்ட் டீம் அதுதானு. ப்ரோ ஸ்ட்ரைக்கர் மைனர் குஞ்சு. மைனர் குஞ்சியா? வாட் தி ஃபக் டூட். மேகு வந்து லைஃப் சேவியர் கரெக்டா ப்ரோ? லைஃப் சேவியர்னா எப்படி மீன் பண்றீங்கன்னே புரியலையே. லைஃப் சேவியர்னா அவங்க வந்து நான் நாக் ஆயிட்டேன்னா அந்த நேம்ல வந்து ரீகால் பண்றது, அப்புறம் வந்து பேக்கப் வர்றது, அதெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. மெகாட்ரான் வந்துட்டு ஒரு நல்ல பிளேயர். ஓகேவா? பட் he still have to improve in more stuffs if you want to play competitive னா அதுவும் சொல்லிக்கிறேன். மயகு அக்கா மறந்தீங்களா? சார் நம்மள ஒருத்தர் அட்டெண்டன்ஸ் போட சொல்லிட்டேன். லால். லைக் பண்ணிட்டு பாரு நண்பா. கல்யாணத்துல தெரியும் யாரு சப்போர்ட்டிங் பார்ட்னர். செத்தீங்க. ஸ்ட்ரீம் பக்கமே வந்துடாதீங்க. What do you mean? ஸ்ட்ரீம் பக்கமே வந்துடாதீங்களா? எப்படிலாம் சொல்றீங்க? A1 டெம்ப்ளேட். அப்போ இத்தனை நாள் கூட வந்து ஆனந்த ப்ரோ. ஹவுசி பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அசால்ட்டர் டீமுக்கு. விக்கி பத்தி சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு பிளேயர் டீமுக்கு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் நண்பா. நல்ல சப்போர்ட்டர் அவங்க. வந்து நானே ஒரு சப்போர்ட் பிளேயர். அவங்க என்னை விட சப்போர்ட் பண்ணி ஆடுவாங்க. அது வந்து நல்லா இருக்கும்.
நல்லா இருக்கா? நல்லா இருந்தா ஓகே ப்ரோ. ஏய் இது என்ன புடிங்கிது மதர் சோத். நான் இவங்க யாரும் பத்தி நேத்து சொல்லலையேப்பா. ஏய் நேத்து சொன்னேன் ப்ரோ. நான் நீங்க கவனிக்கல அப்போ. நீங்க வந்து கவனிக்காதது எங்க நேத்து போயில உங்க தப்பு அது. நீங்க ஏன் கவனிக்கலன்றது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஸோ ஸ்ட்ரீம் வந்து கவனிச்சு பாருங்க. நடுவில் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். ஸ்ட்ரீம் எப்பவுமே ஆல்வேஸ் ஃபுல்லாக பாருங்க. கடைசி வரையும் இருந்து பாருங்க. என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்றத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அப்போ ஒரு டேர் கேம் வச்சா நல்லா இருக்கும். கைஸ் அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் ஒடிக்கிடுச்சு போதுன்னு சொல்லுங்க கைஸ். ஐஸ் எப்படிங்க உடுக்கும்? காசார்னா இந்த மாதிரி வைப்பீங்களா? ஓ விக்கி காலேஜ் போலியாடா? ப்ரோ இது என்ன ப்ரோ இது வேலையை காட்டுது? எஸ்ஸா டேர் கேம்னா என்ன பண்ணணும் சொல்றீங்க? ஏன் புரியலையே? ஸ்க்ரீன் பக்கம் வராதீங்கன்னு ஒருத்தர் வேற சொல்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. நான் நனா பண்ணேன் உங்களுக்குலாம் நனா பண்ணேன். காலேஜ் போலையா? ஒண்ணுமே கேட்கல நீ பேசுறது. இப்பதான் கேக்குது. நீ யாரா லெஃப்ட் பி போற? கேக்குது சொல்லு சொல்லு. அதனால எங்க போயிட்ட? வீட்டுக்கு வண்டியா? உயிரை வாங்குதுடா இது இன்னைக்கு. Wait, guys. Getting tense with this one. I'm gonna break this wire and throw it off. Fucking crappy shit. ஏர் கேம் தெரியாதா ப்ரோ? ஏர் கேம் தெரியும். பட் லைவ்ல ஆடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து மாட்டேன். அவ்வளவுதான் போயிடுச்சு. சூப்பர். panel. So is it? No, not control manager. Task manager. What the fuck? What the shit? End task. Start again. I guess today game play இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் மாதிரி பண்ண கூடாது சிக்கோன் அம்மா கிட்ட ஜி புரியல எனக்கு. இருக்கவே மாட்டேங்குதியா? கைஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ். This one. கொஞ்சம் டைம். டுவான் மேலே காட்டுது ப்ரோ. டுவானை க்ளோஸ் பண்ணிட்டேனே நானு. இது சிக்கோம்பா.
எல்காட்டோ போட்டுடலாமா ப்ரோ? நல்லா தான் ப்ரோ வந்துட்டு இருந்தது. இன்னைக்குன்னு பார்த்து வேலையை காட்டுது. கேம் பிளே என்னைக்கெல்லாம் நல்லா வந்து பண்ணோம் வரோமோ அன்னைக்கு தான் இதெல்லாம் fucking doing. Wait. எல்காட்டோ வாத்திட்டு இருந்து எடுத்துட்டு வாங்க ப்ரோ. வேலையை காட்டுறான் ப்ரோ. Go பாய். क्या हो गया भाई? எடுக்க மாட்டேங்குது. காத்தடிக்குதுன்றான். ஃபாஸ்ட் ரிஃப்ரெஷ் ஹிட் டீம் தான் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரா ரா வெயிட்டிங் ப்ளீஸ். போச்சு போச்சு போச்சு. 13 people லைக் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க गाइस. 24 more likes to go for 100 likes buddy. நன்றி வணக்கம்மா. வர மேகு இல்லாம எதுவுமே சரியில்லை. கரெக்ட். நீங்களாம் கேரி முன்னாடி ஒண்ணுமே இல்லை. என் தலைவன் ஜார்ட் ப்ரோ. அப்படியா ப்ரோ? சரி ப்ரோ. வந்துச்சு. நைஸ். வெரி ஒன் டாப் இல்ல மாமதுர அன்னகோடி மாமதினி அண்ண ரெடி வச்சும் அவனே ஒண்ணும் இல்ல. நேஸ் ப்ரோ ட்ரை பனானா பீச்ல அது ட்ரை பண்ணேனே பீச்ல. அழகா அந்த டிபி தான் ஷாருக் கான் போஸ்ட்ல மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஏய் நீங்க சொன்னோடனே கேரி இருக்கான். ஓகேவா? சங்கர் இருக்கான், கேரி இருக்கான். கேரி வெட்டியா இருந்தா கேரி விட்டு போய் கேம் ஆடுவோம். என்ன சொல்றீங்க? நீனே இல்ல. கேக்குதா? யார வேணாம்னு சொல்றீங்க ப்ரோ? ரிஃபைன் வரீங்களா? ப்ரோ ஆட்ரியா? ஹலோ ரிஃபைன் ரெக்வஸ்ட் கொடுக்கலையா நீங்க? டிடிஎம் போட்டு டீம் போட்டு கேரி ஒரிஜினல் நேம் என்ன? பரத் வாட்ச். வாஜி 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 என்னிவன் ப்ரோ. ரெக்வஸ்ட்லாம் இக்னோர் பண்ண மாட்டேன் ப்ரோ. அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை ப்ரோ நம்மளுக்கு. அந்த மாதிரி பழக்கம் இல்லை. தப்பா பேசாது. நீங்க கொடுக்கல. இதுதான் ஃபேக்ட். and does not represent real life. டிடிஎம் ஒழுங்கா இல்ல. அதனால ஒரு டிடிஎம் போட்டுட்டு அது கிளாசிக் போடுங்க. லைக் Take பண்ணுங்க. frequent breaks
and play subscribe பண்ண பாருங்க subscribe bro இதெல்லாம் பண்ணல bro வரல bro request மெசேஜ் பண்ணீங்களா நான் அந்த ஈவென்ட்ல இருந்தேன் டக்குனு ஹைலைட் ஆகல போல okay chill team has scored for the first time. apa சாணி எடுத்து பேட்டிங்கற Yo, பேரு தான் கேட்டேன். Blue team is unstoppable. Killing spree for the blue team. देखिए यार अन्निके स्टन्ना पर लाइक पर नंबा Killing spree for the blue team. The blue team is in the lead. என்ன பண்றான் Yo, what the shit? சொல்றேன் ஈவில் சூர்யா கிட்ட சொல்றேன் ப்ரோ. ஈவில் சூர்யா இருக்கானா தெரியல கமெண்ட்ல. எல்லாருமே லைக் பண்ண பாருங்க 100 லைக்ஸ் போலாம். படி போர் அடிக்குது ஆக்சுவலி 1 வீக் லீவ். ஆல இருக்கு. அதுக்கு மேல போட்டு. போர் அடிக்குதா? The red team doesn't have a lot of time left. The blue team is unstoppable. எழுவாய பூக்களையே எழுந்து பார்க்கலையே காணாத நீ முகம். From tomorrow shots, it will be added. போட்டலாம் மெசேஜ். எல்லா கொஸ்டினும் will be asking make the cow only. தினேஷ் ப்ரோ இன்னும் ஒண்ணு ஸ்ட்ரைக்கர் கிட்ட கேட்க கூடாதா? ஓகேயா புரியல. விக்கினா வெல்கம் வாங்க கிரிஃபின் ப்ரோ வரீங்களா? போடுறேன் ரெக்வெஸ்ட் கொடுங்க. நோ சாங்ஸ் ப்ளீஸ். நீங்க என்ன கேளுங்க அவர் சம்பந்தமே இல்லாம.
சம்பந்தமே பாய் பீக் பண்ணிட்டு டேரக்ட் என்ட்ரி எப்படி பாய் கனெக்டா ஸ்கோப் ஓப்பன் பண்ணும்போது கனெக்ட் பண்ற எனக்கு ஸ்கோப் ஓப்பன் பண்ணி லைட்டா கைரோ யூஸ் பண்ணி வண்டி இருக்கு. எட்டுக்கு வைங்க எய்ம் கிராஸர ஜி எனர்ஜி பண்ணிடுறீங்க. டீம் கோட் போட்டுட்டு இருக்கேன் ஜி. கேம் ஆட போறேன் கிளாசிக். டாஸ்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க டுடே. வாங்க வாங்க சொல்லுங்க என்ன டாஸ்க் பண்ணிடலாம். இன்னைக்கு சிறப்பாக பண்ணிடலாம் ப்ரோ. தலைவரே cannot come. Why bro? Why? Why? வருது வருது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே படி. லைக் பண்ணி பாருங்க நண்பா. எப்படி கமெண்ட்ஸ் வருதா இல்லையான்ற கமெண்ட்டுக்கே ரிப்ளை வரல. ரிப்ளை பண்ண பாத்தீங்களா நினைக்கிறேன். ஆபீஸ்ல சாத்தறி வாங்கிட்டு இருக்கேன். மிஷினை சொல்லுங்க ஜி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒரு பிளேயர் வேணும் ப்ரோ. அவர் வரலையா? ப்ரோ இருக்காரு. யாரு? நாட் அக்செப்டிங். இது ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் லைவே இருக்கும். சங்காடு இல்லையா? சங்காடு வரலையே. டெஸ்டின் 1 வந்தானே. டெஸ்டின் 1 அவன் அப்பப்போ ஆடுவான் அதுல. ஒரு பிளேயர் இல்லாம கடுப்பா இருக்கு. யா பேர் பாப்போம். Yo, Zia playing or what? ஹிட்லர் ப்ரோ வந்திருக்காரு கேப்போம். ஆஷிகலா வேணாம் படி. போறீங்களா? பாயா? ஓகே பாய். 4:30 வரைக்கும் வாய்ப்பு இல்ல. 6 மணிக்கு ஆபீஸ் கிளம்பணும். இவர் போயிட்டாரு வந்து. அவர்தான் பாயிட்டாரு. என்ன கிளம்பணும்? எதுக்கு பாய் சொன்னாரு? ஒர்க் வேலைக்கு வெயிட் பண்ண சொல்லி பொறுமையா இருக்கு. ஜியா பாய் கேட்டுக்க 2-3 வாட்டி சொல்லி வச்சிருக்கேன். ஹலோ ப்ரோ ஒர்க்கா போறீங்க? இல்ல ஜி. ஹலோ ஆடலாமா வேணாமா? போடுங்க. எதுக்கு வந்து போனீங்க? அது ஹிட்லர் ப்ரோ. அதான் சொல்றாரு ஹிட்லர் ப்ரோ வந்தாரு அப்படியே கொடுத்து போயிட்டு. ஏய் ஜியா தானே வந்தாரு. இல்ல அப்பதான் ஹிட்லர் ப்ரோ வந்தாரு. நான் அதான் சொன்னேன் அவர் ஆபீஸ்ல இருக்காரு.
Team kills 30, travel only with two-wheeler, AR plus shotgun, combo only, all teammates, all alive, CD must. Okay. AR plus shotgun, லைவ்ல இருக்கீங்களா? combo only, all teammates. இது எப்படி drop? எப்படி ஈவென்ட்ல இருந்தே இது பண்ணுமா இந்த ஃபார்மேட் இது ஃபாலோ This is a பண்ணுமா இல்ல எப்படி? simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. ஹலோ சொல்றா ஏன் சீக்கிரமா 2 மணிக்கு எப்படி வருது கமிஷன் தான் போட்டோம் சரி இரு நான் பேசுறேன் டாஸ்க் பண்ணின்னு இருக்கேன் நான் வரேன் லைவ் முடிச்சு கால் பண்ணுறேன் ப்ரோ டாஸ்க்கு தெரியுமா கேட்டிங்களா என்னது இன்னொரு டைம் சொல்லுங்க ப்ரோ. பார்த்தோம் bro. Task. Team kills 30, travel only with two-wheeler. AR plus shotgun combo only. கீழ All போனோனே teammates all அப்புறம் மைக் alive. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. All team. சேகர் ப்ரோ. நம்ம யாரோ காசு எடுக்குது. ஆல்ரைவ் அதுதான் மேட்டர் ஓகேவா எத்தராதீங்க வச்சுக்கலாம் இல்லலாம் இந்த போனோனே இப்போ ஏஆர் தான் எடுக்கணுமா? இல்ல AR shotgun combo only. கலெக்ஷன் ஸ்டூடெண்டா இல்ல எங்க போறோம் பாய்? டிவாரி நீங்க மென்ஷன் பண்ணல இறங்கிட்டாங்க. ஏஆர் ஷாட்கனா அதுக்கு நான் எங்க போவேன் சரிங்க bro. ஐயோ. முன்னாடி ஒரு கில்லு போகுது. அடிச்சா கணக்கு இல்ல நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் அந்த கில்ஸ்லாம் இப்போதைக்கு அடிங்கடா ஓகேவா புரியுதா நான் சொல்றது கிளியர் பண்ற வரையும் அடிங்க இதுல நம்ம கிளியர் பண்ணி கண் எடுக்கிறப்போ கால்குலேட் பண்ணுவோம் பார்த்தாடுங்க ஓகேவா ஷாட்கன் தேவை எல்லாருக்குமே அதை எடுத்துக்கலாம். இந்த சைடு ஏற போறோம். மேனேஜரா நீங்க என்னங்க ஓனரு புரியலையே யார் சுட்டது இப்போ தான ப்ரோ? சேகர் ப்ரோ. லெஃப்ட் சைடு போலாமாடா நேடு சேகர் ப்ரோ. போடுறாம் சார் நேட் போடலாம் நேட் போடலாம். நேட்லாம் போட்டு எடுக்கலாம் கில்லு இங்க வாங்க இங்க போலாம். அது ஏறிட்டோம் ப்ரோ. ஏறிட்டோம். போடுவாங்க லெஃப்ட்ல இருக்கான். கூடி வர ஏறுங்க சேகர் ப்ரோ. உள்ள இருக்கான். மேல போயிட்டான்டா மாலி மாலி போடுறான் மாலி 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 மாலி. போடுவாங்க இங்க இருக்கு ஷாட்கன். இருங்க. இருங்க வந்துட்டேன். சைடுல இருக்கான் அந்த சைடு ஷிப்ட்ல வாங்க யாராவது இங்க உள்ள இருக்கான் டார்கெட் அடி 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 ப்ரோ ஒரு கில்லு நான் ஒரு அப்ப ஷாட்கன் ப்ரோ நான் ஏற்கனவே ஏர்ல 3 கில் பண்ணிட்டேன். நான் ஏகேம்ல ஒன்னு அடிச்சேன் ப்ரோ. டிபி எனக்கு ஒரு ஷாட்கன் வேணும் கைஸ் டிபி ஏர்ல தானே வரும். டிபி இல்ல எல்எம்ஜி டிபி எல்எம்ஜி. ஐயோ எனக்கு ஒரு ஷாட்கன் சேகர் ப்ரோ. சரி சரி இல்ல ப்ரோ நீங்க காம்போ வச்சிருக்கணும் அந்த காம்போ வச்சா தான் எனக்கு காம்போ வச்சிருக்கீங்களானே ப்ரோ சொல்றது புரியுதா
புரியல என்னது ஹெல்ப் வேணும்டா. இருங்க யூஸ்டாம் சைடு ப்ரோ. ஏஆர் அந்த காம்போ மட்டும் நீங்க வச்சுக்கோங்க ஓகேவா? 2 AK சைடு வரான் பாரு. வரட்டும் கவர் தூக்கி செத்துட்டான் ப்ரோ. போனா நினைச்சுதான் எனக்கு ஷாட்கன் வேணுமே. இரு ஷாட்கன். படி லைக் போடு பாரு படி. இருக்கா மேல ப்ரோ இந்த ஷாட்கன் இருக்கு Marked STOLK an enemy's death crate. இருங்க என் கில்லு கணக்கு வராது. நான் கண்ணு எடுக்கணும்ல. இன்னும் கண்ணு கால்குலேட் பண்ணதானே. எடுங்க எங்க இருக்கு ப்ரோ? Watch out! புல்லட் இல்ல அதுல என்ற காம்போ கிடைச்சிருச்சு. காம்போ புரியல. இப்ப ஏஆர் 2 காம்போ எடுக்கணும்டா. அந்த காம்போ எடுத்தாதான் கணக்கு வரும். புரியுதா? வச்சிருக்கேன் பாருங்க ஸ்காரலும் STOLK வச்சிருக்கேன். சரி ஓகே நீங்க அப்ப கணக்கு வரும். பின்னாடி வரோம். அடிங்க அவன. ஷாட்கன் வச்சிருக்கோம் அடிங்க. அடி ப்ரோ நீ அடி ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. அடி ப்ரோ. எனக்கு ஷாட்கன் போட்டு ப்ரோ. எனக்கு கணக்கு வரும். இங்க வரான் பாருங்க இங்க வரான் Watch out! ஷாட்கன் நம்ம இருக்கா? சூப்பர் ப்ரோ அவராச்சு கணக்கு தான். இங்க பாட்டு இருக்கு. அடி பாட்டு ஏய் ஷாட் இது நான் தூக்குறேன். இங்க ஒருத்தன் நாக் வச்சுனே அவன் இங்க இருக்கான். மேல வரானுங்க செக்ஸ்ல. அப்படியே இருங்க. எங்க ப்ரோ? either one gun இருந்தாலும் கால்குலேட் ஆகுமா? அவரு எனக்கு எனக்கு எதுதான் புரியல எனக்கு எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு. ப்ரோ எஸ்டோல்கே இல்ல இது ப்ரோ ஏஆர் ப்ரோ. 2 கண்ட எதையாச்சும் ஒன்னு அடிக்கலாம்ங்கறாங்க ப்ரோ. அப்படியே சொல்லிருக்காரு. மேல போலாம் ப்ரோ. ஷாட்கனே புல்லட் இல்ல ப்ரோ. எங்க இருக்கு? ஆப்போசிட்ல ப்ரோ. சரி இரு நான் அடிக்கிறேன். எனக்கு கணக்கு வரும். இப்ப 2 காம்போ இருக்கு என்கிட்ட. ப்ரோ இருக்கான்னு சொல்ல மாட்டீங்க. ஏஆர் எஸ்டோல்கே எதனால அடிக்கலாம்? நேர் போடுங்க. ஏறுங்க வாங்க. எனக்கு கணக்கு வரும். இப்போ இந்த கில்லு இவங்க இருக்கு ப்ரோ. நேடு போறோம். தெரியல ப்ரோ. கீழ இருந்து வரான் ப்ரோ. சேஃப் ஆடுங்க. நேடு வந்து ஏறி வரான் ப்ரோ. Watch out! கீழ ஆகிக்கிறேன். நான் சுத்தி உட்கார்ந்துறேன். சரி 3 கில்லு ப்ரோ. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்களேன் ஸ்ட்ரைக்கர் ப்ரோ. அடிக்கலாமா இல்ல 2 இருந்தாதான் கணக்காகுமா? 2 இருந்தாதான் கணக்கு ஆகும்டா. நான் இப்ப 3 கில்லு அவர் 2 கில்றா. யார் கிட்ட கண்ணு காம்போ இருக்கோ அவங்க கில்ஸ் கணக்கு ஆகும் தானே. அப்படிதான் ஆடிட்டு இருக்கோம். புரியலையே. அப்பனா நான் 4 கில் அடிச்சிருக்கேன். சரியா காம்போ வச்சு 4 கில் அடிச்சிருக்கேன். அப்ப 4 கில்லு கணக்கு வரும் உங்களுக்கு. இங்க பாட்டு இருக்கு இறங்க. யாரு காம்போ வச்சிட்டு அவங்க கில்லு கணக்கு வராது. கரெக்ட் தானே? அப்படிதான் நீங்க போட்டிருக்கீங்க. நான் நினைச்சேன் ஒன்னு ஏகேஎம் இல்ல எஸ்டோல்கே 2ல. அப்படி கிடையாது. காம்போ வச்சு அடிக்கணும். பாட்டு நான் அடிக்கிறேன். வெயிட் பண்ணு. 4 ஜியா அடிக்கட்டும். 4 ஜியா அடிக்கட்டும். வெயிட் பண்ணு. Watch out! ஜியா நீங்க அடிங்க. Watch out! மேல எனிமி பாட்டு இருக்கான். இங்க ஒரு பாட்டு காம்போ வச்சிருக்காங்க. ஆமா இன்னொரு பாட்ல அவர் சொல்லல அடிக்கூடாதுன்னு. ஓகே கீழ இருக்கான எனிமி. மேல டவர் மேல. எனக்கு 4 கில் வந்திருக்கு. எனக்கு எஸ்டோல்கே கொடுங்க. அப்புறம் தான் இங்க இருக்கு பாரு. எஸ்டோல்கே எடு. இங்க வா. இதுல ஒரு எஸ்டோல்கே எடு. நான் எடுக்கிறேன். டீம்மேட்ஸ் அடிச்சாலும் கணக்கு தான் ப்ரோ கில்லு. டீம்மேட்ஸ் அடிச்சாலும் கணக்கு தான் கில்லு. என்கிட்ட கன்னு அதான் ஷாட் கன்னே இல்ல என்கிட்ட. அதான் சொல்றேன்ல அவங்க கிட்ட வந்து காம்போ வர வரையும் கணக்கு வராது. ஒன்ஸ் காம்போ அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்க அடிக்கிற கில்லு கணக்கு வரும். இப்போ நான் காம்போ வச்சிருக்கும் போது நான் கில்லு கவுண்டர் பண்ணல எனக்கு. அந்த மாதிரி கணக்கு தானே நான் நினைச்சேன். இவனுங்க தான் 2 பேர் இங்க ஓட்டானுங்க. அதுதானே ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி தானே இப்ப ஸ்ட்ரைக்கர் ப்ரோ. இப்போ நீ காம்போ எடுத்துட்டியா? இப்போ அடிக்கிற கில்ஸ்லாம் கவுண்ட் ஆகும். ஓகேவா? எடு ஷாட்கன் எடு. கீழ இருக்கு பாரு பாட்டு கிட்ட. நான் எடுத்துட்டேன் அத. அவர் எடுத்துறாரா? ஓகே மார்க் பண்ணுங்க. நான் சும்மா பேக்கப் மட்டும் வரேன். 2 பேர் தான் இருக்காங்க. இங்க ஒரு கேம்ப் அடிச்சு Watch out! நினைக்கிறேன். உங்களுக்கு இல்ல நான் தான் போட்டுட்டேன். நேடு யார் போட்டது? ஏய் பூட்டியா? இங்கயா? பூட்டி கேக்குது ப்ரோ. ஸ்ட்ரைக்கர் ப்ரோ என்கிட்ட. Watch out! எங்க ஸ்ட்ரைக்கர் ப்ரோ நல்ல மாலி அது. நீங்களே அடிச்சிருங்க. அது கீழ விட்டடா. வெயிட் பண்ணுங்க.
வாங்க சைக்கிள் வர தள்ளு பேக்கப் டா சீதா வரேன் இங்கிட்டு வாங்க மொத்தம் எத்தனை கில் கவுண்ட் பண்ணுங்க गाइस அவர் ஒரு கில் பண்ண அவர் கில் 4 4 8 6 நான் 6 வாங்க எனக்கு ஷாட்கன் மட்டும் தேடிட்டு வரேன் ஒரு 5 வேணும் ப்ரோ 6 + 5 எவ்வளவு 11 11 எல்லாரும் காம்போ எடுங்க ஃபர்ஸ்ட் தேடுங்களா கன்னு காம்போ இருக்கு ஷாட்கன் யார் கிட்ட காம்போ இல்ல அவங்க மட்டும் வாங்க கூட ஏன்ட்ட மட்டும் இல்ல வாங்க நான் அந்த சைடு தேடுறேன் நீங்க ப்ரோ லைக் பண்ண பாருங்க 15 people பாருங்க எனக்கு புரிஞ்சிச்சு மிஷன் ஃபர்ஸ்டே புரிஞ்சிருச்சு எனக்கு தான் புரியல நான் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு இருந்தா போதும் அப்படி எடுக்க கூடாது அதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நீங்க ஈவென்ட் கிளியர் பண்ற வரையும் எந்த கன்ல வேணா ஆடுங்க அப்புறம் காம்போ எடுத்து அடிக்கிற கில்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படினு சொன்னேன் நான் ஈவென்ட்ல கில் வரும்ல அதான் நான் யாரையும் சுடல 11 kills as of now ஓகேவா இங்க வாடா டேய் ஸ்டார்ட் பண்ணுடா Marked an enemy's death crate. Secret. வா ஆமா என்ன சொல்லு நான் தரேன் இப்போ நம்ம போணும் டீம்மேட்ஸ் அடிச்சாலும் கணக்கு தான் படி பட் ஆனா அவங்க கிட்ட அந்த காம்போ இருக்கு இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஷாட்கன் காம்போ இருக்கு அதனால நான் அடிக்கிற கில்ஸ் எப்போல இருந்து 2 kills இருந்து ப்ரோ பம்ப் ஏதா இருந்தா மார்க் பண்ணுங்க நான் புல்லட் எடுத்து 2 அதான் 3 ல இருந்து கணக்கா எனக்கும் புல்லட் தேவை 0 புல்லட் சாப்பிட தான் போய் லைக் பட்டன் நமக்கு பாருங்க பரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ இப்ப நம்ம காம்போ இருக்கு நம்ம சீக்கிரம் வாங்க அடிச்சால கவுண்ட் ஆகும் அட வாங்க நம்ம ஏஆர்ல அடிக்கலாம் அது வரைக்கும் அச்செட் ட்ரெயின்ல போயிடலாமா ஈவென்ட் போதா தெரியல ஈவென்ட் போதே 2 தானே இது 2 லைன் தான் இது வாங்க போலாம் வாங்க இதுல போலாம் எவ்வளவு அடிக்கணும் இன்னும் கில் அது மட்டும் பாருங்க 11 எப்படி 29 வரும் 19 தான வரும் 11 இருக்கு 19 ப்ரோ பேசியா ப்ரோ கணக்குல வீக்கா Excellent work. 49 சாரி கொடுங்க போனஸ் அடிச்சு கொடுத்தா ஒரு போனஸ் போடுவார் நம்ம என்ன விக்கினா இப்போ ஸ்ட்ரீமர் அடிச்ச கில் பாத்தியா ஏர் பிளஸ் ஷாட்கன் கில் கவுண்ட் ஆகும் மேகுமா விக்கி ப்ரோவா தான் நான் சொன்னேன் ப்ரோ லாக் ஆகுது ப்ரோ சிஸ்டம் ஹலோ கேக்குதா போனே ப்ரோ செத்துறாதீங்க ஆல் அலைவ் ப்ரோ அது ரொம்ப மெயின் ஓகேவா நெக்ஸ்ட் ஈவென்ட் போக வரையும் சேஃபா இருங்க இல்லடா நம்ம ஃபர்ஸ்ட் கில் அடிச்சிடலாம்டா அதுக்கப்புறம் சேஃபா அடிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஈவென்ட் போயிட்டு கில் எடுத்துக்கலாம் அது வரையும் சேஃபா ஆடுங்க எல்லாருக்கிட்டையுமே இப்போ காம்போ இருக்கு அதுதான் மேட்ரு பண்றது ஏன் எடுக்க மாட்டானுங்க ட்ரெயின் 3 புல்லட் தரீங்களா நான் தரேன் வா 7 வரேன் உங்களுக்கு எத்தனை இருக்கு 0 0/0 2 0/0 ப்ரோ என்கிட்ட 10 தான் ப்ரோ இருக்கு ஷாப்ல தான் வாங்கணும் அப்போ எனக்கு ஒரு 2 தாங்க ஏங்க தரேன் இருக்கிற 2 உங்களுக்கு தந்துறேன் இந்த என்கிட்ட வாங்கிக்கோ 3 போறேன் நான் ஓகே ஒரு லோடு ஆஃபர் டாப் இருந்துச்சுனா கூட வாங்கிடலாம் இங்க டேய் வேற கம்மி மேல இருக்கு பாத்தாங்க சாப்பிடு அடிச்சிர டீகால் ஆவானுங்க சோ பிரச்சனை இல்ல இல்ல வந்துரும் 17 பேப்பர் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க படி இந்த ஈவென்ட் ஜோன்ல தான் இருக்கு ஓகேவா அந்த ஈவென்ட் போயிட்டு ஒரு 5-6 கிலோ ஆச்சா கூட ஓகே தான் புல்லட் வாங்கிட்டோமா ரைட்னஸ் போயிடுச்சு ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ அங்க போய் அடிச்சு கூட எடுத்துறேன் அளவு கம்மியா தான் இருக்காங்க இங்க பாரு கார் வந்து பாரு மார்ச் இருக்கு போடா அவன என்னது எங்க மார்ச் இருக்கு Watch out. இங்கயோ போறான்டா அவன் ட்ரெயின் ஸ்பீடு போமா உனக்கு ஏ நிக் நின்றுச்சு ப்ரோ வேற நிக்கும் ப்ரோ ஸ்டேஷன் யார நான் சொல்றீங்க சொல்லிட்டு சொல்லுங்க ஏய் ஷாப் இருக்கு ஆனா புல்லட் இல்ல இருக்கா புல்லட் இல்ல எஸ்எல்கே புல்லட் இல்ல மத்ததெல்லாம் இருக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப குட்டியா இருக்கு ப்ரோ பேசலாமா BGMI ரிக்வெஸ்ட் போடுவா மனோஜ்குமார் வாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ Excellent work. தேவேந்திரகுமார் ஹாய் படி வாங்க படி எக்ஸ்டெண்டட் மேக் காம்பன்சேட்டர் எல்லாம் வேணா போய் வாங்கிக்கோங்க நான் சீக்கிரம் ட்ரெயின் கிளம்பிரும் இப்போ ட்ரெயின் கிளம்புது ப்ரோ இமிடியட்லி we need like 9 more kills இப்போ அப்புறம் ஒரு 10 kill அடிச்சிடலாம் பிரச்சனை இல்ல இப்போ ரீகால் ஆவானுங்க தானே செத்தவனுங்க
படி சும்மா சும்மா லைக் பண்ண முடியாது படி, ஒன் டைம் தான் பண்ண முடியும். ஜி சும்மா சும்மா லைக் பண்ணுங்க ஜி, எனக்கு வேணும் ஜி லைக். இன்னொரு 16 லைக் படி. ஆகுது லைட்டா கார் Watch வருது. out! ஏய் ரெண்டு சரியா அங்க பாருங்க ஓபன் டாப் Watch out! திருப்பிட்டான். இங்க வர நிக்குமே ப்ரோ. 32 தான் இருக்கு லைவ். ப்ரோ இங்க இறங்கி புல்லட் எடுக்கலாமா? இல்ல எடுக்க முடியாது, புல்லட் கிடைக்காது. பியூர் பொட்டி ஏதோ பண்ணுங்க வரானா. ஏய் கிடைச்சிருச்சு ப்ரோ எனக்கு மாஸ். பம்பே கடை எங்க ப்ரோ கிடைச்சது? இங்க போறான் பாருங்க பின்னாடி. பம்ப் கடைஞ்சி கீழ. இங்க தான் ப்ரோ வரான். இங்க வரா. இங்க இருக்கான் பாருங்க கரெக்ட். அதான் அங்க வரான் பாருங்க. வருடடி வருடடி. இல்ல வர விட்டு அடிக்கலாம், ஆனா வர மாட்டான். வந்துச்சு காரு. கிராக் அடியில. ஏய் வரான் ப்ரோ, கீழ தான் வரான் ப்ரோ. இறங்கி அடிச்சலாம். இல்ல வேணாம் அடிக்கலாமா? அவன் நிறுத்திட்டான். நேடு போடுங்க. வரான் பாருங்க. நாச்சு நாக்கு அச்சலமா கில்லு கில்லு இறங்கு. ஐயோ இறங்க முடியல ப்ரோ. அதான் நினைக்கிறேன் நினைக்கிறேன். இந்த கார் எடுத்து நம்ம டைவ் எடுத்து போயிடலாம். ஓகேவா? எங்கிட்ட வாங்க ஒருத்தர். இருங்க கார் டயர் கிட்டே போறான். ஏய் ஷாட் கன் இருக்கு ப்ரோ. 60 இருக்கு ப்ரோ. இருங்க ப்ரோ புல்லட் எடுத்துக்கறேன் கொஞ்சம். ஏய் எனிமிடா. எங்க யார் கிட்ட? இங்க ஸ்டெப்ஸ் எனிமி. இத வர இருங்க. வெயிட் பண்ணுங்க. அவன் தான் லாஸ்ட். ஒருத்தன் அவ்வளவுதான். தூக்கி எடு. நான் தூக்குறேன் சங்கர் ப்ரோவை. வெளில தான் போட்டுருக்கேன். எத்தனை 3 2 5 கிலோ வந்துட்டான். நான் ஒன்னு. நான் 2 இங்க. எனக்கு ஆமோ வேணும். ஷாட் கன் ஆமோ எங்க இருக்கு? நிறைய இருக்கு ப்ரோ. அதெல்லாம் அந்த பாக்ஸ் அதெல்லாம் எடுத்து ப்ரோ. ப்ரோ கொடுங்க ப்ரோ. 60 நான் தரேன் வாங்க. என்கிட்ட 10 3 பை பேரும் பங்கு போட்டோம். நான் தரேன். இங்க வாங்க என்கிட்ட 10/28 இருக்கு. அப்ப அவர்ட்ட வாங்கிக்கங்க. என்கிட்ட 10/5 தான் இருக்கு. பாட்டு வருது நினைக்கிறேன் பாரு. இங்க வாங்க கீழ போய் 10 தான். இதா குடு. யாரு இது? தைரியம் இருந்தா ஓட்டிட்டு வருவோம். கீழ பத்தாம போற பாருங்க. இங்க வாங்க. ஆளுக்கு 5 கொடுங்க போதும் எனக்கு. வண்டி ஏறியா டேய். 10 போட்டுறணும். ஈவென்ட் போணும்டா இப்ப நம்ம. அவ்வளவுதான். வாங்க ரெண்டு டைம் பஞ்சர் இது. ரிப்பேர் பண்ண முடியாதா? எப்படி போடுங்க. ட்ரெயின் வேற விட்டுறோம்டா டேய். காயின்ஸ் இருக்கா? காயின்ஸ்னா நான் வாங்கிடுவேன், வண்டியை வாங்கிடுவேன். 40 காயின்ஸ் இருக்கு. 28 காயின் இருக்கு. ஆனா இதெல்லாம் வாங்க முடியாது ப்ரோ. அலைவு தான். இத வாங்கலாமே வண்டியை. இருக்கா வண்டி? ஏதோ இருக்கு பெட்டி ஜாஸ்தியா இருக்கு. டக்குன்னு போணும் ப்ரோ. டக்கு ரீகால் முடிஞ்சு சைக்கிள் ப்ரோ பார்த்தாறணும். நல்லா திட்ல படி. உன்னோட 50k சேனல் எங்க ப்ரோ? இருக்கு நண்பா. ஸ்கின் இருக்கா? யா இருக்கு ப்ரோ. இல்ல யா டெய்லி வந்துறீங்களா? பேசாம டவுன்லோட் பண்ணு. கிளாசிக் கிரைண்டிங் பண்ணுவோம். இவர் போட்ட ஸ்கின் கூட ஏதோ எனக்கு ரெட் கலர்ல தெரிஞ்சது. ஏய் படி லைஃப் முடிஞ்சிச்சு படி. என்ன பண்ணலாம்? எவ்வளவு கில்லு படிக்கணும்? அடிச்சாதான் கில் வரும். 15 கில்லு அடிக்கணும்ல? நான் 2 அடிச்சிடலாம். இங்க எத்தனை 5 கிலோ வந்துச்சா? அப்படின்னா 14 கிலோ அடிக்கணும். 5 கில்லு வரல, 4 கில்லு தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3 பேர் அடிச்சோம்ல, ரிவைவ் பண்ணிட்டாங்களா? அப்ப 4 பேர்னா என்ன 5 கிலோ அடிக்கணும். 15 கில்லு அடிக்கணும். இருக்கிறதே 20 பேர் தான் இருக்காங்க. வாங்க அடிப்போம். லேக் ஆகுது. நான் இருக்கேன். ஈவென்ட் பார்க்கலையா ப்ரோ? ஈவென்ட் போலடா. ஈவென்ட்ல ஏதாவது இப்ப போனா கேம்ப் அடிப்பானுங்க, அழுத்தி விட்டானுங்கன்னா. இங்க பாப்போமா? இந்த பக்கிலாம் இருக்கு. ப்ரோ டிராவல் ஒன்லி வித் 2 வீலர் ப்ரோ. ஐயோ
டிராவல் 1 into 2 இல்ல சரி அது கவனிக்கவே இல்லையே. சரி பரவாயில்ல நம்ம பார்க்கல இல்ல அப்படி கண்டினியூ பண்ணுவோம். என்னது Head toward this point. Help! ஒன்ன ஸ்பீட் ப்ரோ Watch out! அல்த போறேன் ப்ரோ. தூக்கிட்டு இருக்கேன். ஸ்மோக் நான் பக்கத்துல போய் பிரஷர் பண்ணேன். வேமி நான் அப்படியே கை வச்சுவேன். ஏய் டிராவல் பார்க்கவே இல்ல ப்ரோ. மண்டைக்கு மேல கொண்டே மரட்டும். ப்ரோ மலைக்கு மேல மாட்டேன் எனக்கு. நான் அப்படியே பாத்துட்டு வரேன் ப்ரோ. எங்க இருந்து ப்ரோ? ஏய் கார் எடுக்கறோம். ஏறுங்க. யார் அது? ஏறுங்க. வாங்க இங்க வாங்க இந்த மலைக்கு வாங்க. வா என்ன இல்ல மலையில இருந்து ஓடிட்டாங்க. கணக்கு பிள்ளையா எடுக்கிறேன். ஷிட் எங்க போறானடா? லெஃப்ட் கால கட்டா சைடு தான் சுத்திட்டு இருக்காங்க. Marked a vehicle. ஸ்மோக் இருக்கு ப்ரோ. யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. இருக்கும். அடி இவன் அடி. உனக்கு ப்ரோ. அழுத்தி விடு அதையும். இந்த வீட்டு பின்னாடி Watch இருப்பான். out! ஏறுங்க. நான் வீட்டுக்கிட்ட போயிட்டானா ப்ரோ? தெரியலையே. இருக்க இங்க மாறதா தான் இருக்கான். போங்க. நைஸ். வா போலாம் வா டைம் இல்ல. எனக்கும் டைம் இல்ல நானும் கிளம்பணும். நான் மிஸ் பண்ணிட்டேன். அழகா ஏசி போட்டு ட்ரெயின்ல கூட போக கூடாதா ப்ரோ? ட்ரெயின் இஸ் நாட் அன் இதுதானே ஈவெண்டோட இதுதானே வரும் எனக்கு. ஒரு 10 ட்ரிப் போக கூடாது. அது நிறைய வீல் இருக்கு. ரெண்டு இருக்கு. இங்க சுட்டுட்டு இருந்தாங்கல இவங்க. இல்ல ஆமா இவன் யாரையோ நாக்கு வச்சாங்க. ஃபியூல் இல்லையே. அந்த கார் தான் எனக்கு மலைக்கு வந்துச்சு. உங்களை அடிச்சது கார் மாத்திட்டு போயிருக்காங்க. ஃபியூல் இருக்கா பாரு. இதுலயும் அதே அளவு தான் இருக்கு. ஏய் வீட்ல ஆள் இருக்கான். ஏய் ஆமா வீட்ல ஆள் இருக்கான் ப்ரோ. ஓடுறான் ப்ரோ பறந்து. எங்க ப்ரோ மார்க்? Watch out! பின்னாடி. எனக்கு ஏடிஎஸ் வைக்கிறீங்களா? நேட் அடிச்சிடுறேன். போங்க. எதுக்கு நான் குத்து கொடுத்தான் அப்போ? ஓகே டேக்கர் ப்ரோ காத்து அடிக்குது. ஸ்டேஷன்ல வரீங்களா கைஸ்? போலாம் வண்டி எடு. வண்டியில இருங்க. வாங்க நான் அப்படியே பார்த்துட்டு வரேன். இருக்கானுங்களா? இருக்கா பாரு பறக்குறானுங்க. யாரு ப்ரோ பறக்குறாங்க? பறக்குறானுங்க ட்ரெயின் கிட்ட. எல்லாரும் ட்ரெயின். நேட் அடிங்களா? அந்த சைடு போயிருப்பானுங்க எல்லாரும். ட்ரெயின் குள்ள தான ப்ரோ போறானுங்க. ஆமா ட்ரெயின் குள்ள தான் இருக்கான். அடி வாங்குறானே. இங்க பாத்து இதுக்குள்ள இருக்கான் பாரு. கீழ விழுந்துட்டேன் ப்ரோ நானு. ப்ரோ முன்னாடி காட்டுக்கு ரெண்டு பேரா
ஒரே ஒருத்தன்டா இங்க அடுத்த வரா ப்ரோ நான் செல்ஃப் ஆயிடுவேன் சூப்பரா மாலி பாத்து பாத்து லாஸ்ட் ஒருத்தன் ப்ரோ எல்லாம் சுத்திட்டீங்க செகண்ட் ப்ரோ பாத்து நான் கீழ வந்துட்டேன் சுத்திட்டான்டா லாஸ்ட் ஒருத்தன் ஹீல் பண்ணிட்டு பொறுமையா போங்க ரிவே தான் பண்ணுவான் லாஸ்ட் ஒருத்தன் ரிவே பண்ணிருக்கான் பாருங்க அவ்வளவுதான் டைம் எங்க இருக்க ஓ செகண்ட் ப்ரோ பாத்து ப்ரோ இது அவுட் சைடு வந்து ப்ரோ அதான் பாத்து வாங்க டூ வீலர் இங்க இருக்குடா இன்னும் 4 பேர் சின் பெயில் சக்சஸ்ஃபுல்லி இந்த வீட்ல இருக்கானுங்க ஸ்ட்ரைக்கர் ப்ரோ Watch out! எஃபிபி போட்டே போனாலே பிரச்சனை தான் இதுதான் நானும் 4 o'clock ஆயிடுச்சா ப்ரோ அதுக்குள்ள ஆமா ப்ரோ நான் வேற 4:30க்கு போணும் எங்கடா இருக்கானுங்க Watch out! ரெண்டு பேரும் இருப்பாங்க வா பாத்து வரேன் 2 பேர் தான் எவ்வளவு கிலோ வந்திருக்கு இதுல இருந்து 2 மைனஸ் இல்லலாம் வந்துருச்சு வாங்க சீக்கிரம் நார்மல் மேட்ச் போடலாம் ஆமா ப்ரோ சீக்கிரம் போட்டு போணும் 2 வெஹிக்கிள் யூஸ் பண்ணுமா ஜி அப்படி போயிட்டு எனக்கு ஐடிபி வந்துருச்சு சரி ஓகே யூஎஸ்எல்ஆர் அவரு ஷேடோ பை கூட இன்னொரு பிளேயர் வேணுமே பாய் பிளேயர் ஏய் பைக்கை யூஸ் பண்ணவே மறந்துட்டேன் நானு எல்லாருமே மறந்துட்டோம் ஆனா பைக்ல போனா அடிக்கிறது கஷ்டம் அதனாலதான் அவர் அப்படி கொடுத்துருக்காரு கஷ்டமா இருந்தா நல்லா இருக்கும் சங்கர் ப்ரோ உங்க நண்பன் எங்க உராக்கு நண்பன் தெரியலையே மிஸ் பண்றீங்களா அவனை யாரா ஒருத்தர் கூப்பிடுங்கடா லைக் பண்ண பாருங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க ப்ரோ நன்காடு வந்தா நான் கேக்குறேன் யாருமே கொஞ்சம் சீக்கிரம் ப்ரோ இருக்காங்க 4:30 வேற கிளம்பி போனேன் 10 more likes to go for 100 likes நண்பா எடுக்கலடா அவன் வேற யாரும் இல்லையா நீங்க மட்டும்தான் ஆன்லைன்ல இருக்கீங்க கேரி ப்ரோ அவ்வளவுதான் எவனுமே அவைலபிளா இல்ல சன்கார்டு இல்லையா அது டெஸ்ட் ஒன்று இல்ல ஏய் சன்கார்டு வந்துட்டான் ப்ரோ வெரி ஸ்டார்ட் பண்ணிருங்க எதுவுமே கேட்காதீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க உள்ள
அதுதான் பேச்சுலாம் வந்துதான் ஆகணும். அந்த சேனல் இருக்கு, ரெக்கமெண்டேஷன் இருக்க மாட்டேங்குது. புது சேனல் போ. நேற்று ஏதோ சொன்னீங்களே விக்கினா, ஃபீனிக்ஸ் மேலே ஏதோ வர சொல்லியிருந்தீங்க. என்னது கதை? 10 more likes to go for 100 likes, buddy. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. Take frequent breaks and play responsibly. ஏய் அவனுக்கு ஃபர்ஸ்ட் மிஷன் சொல்லுங்கடா. கேக்குதா ப்ரோ? அந்த 2 வீலர் மட்டும் ஏதாவது மாத்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு போறீங்க. 2 வீலர் தேறதுக்குமே கில்லு காலியாடுமே. அப்ப ஓடி கூடி போலாம், பிரச்சனையே இல்ல. டைட்டனா மாறி போயிருங்க எல்லாரும், அவ்வளவுதான். டைட்டனா போட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்கன் எல்லாருக்கும் கிடைக்கவே லேட் ஆயிடுது, அதுலயே கில் போயிடுது. ஃபர்ஸ்ட் யாருக்கு ஷாட்கன் ஏஆர் கிடைக்குதோ அவங்க கில் அடிங்க ஈவென்ட்ல. பேக்கப் மட்டும் போங்க சரியா? அதான் நான் பண்ண போன மேட்ச் ஃபுல்லாவே ஈவென்ட்ல ட்ரை பண்ணலாம், முடிக்கலாம். நான் யோசிக்கவே இல்லை, போன மேட்சே முடிய வேண்டியது. அது போன மேட்ச் நம்ம ட்ரெயின் ஏறும் போதாச்சும் யாராச்சும் சொல்லிக்கலாம் பைக்லேருந்து. முடியிறப்போ சொல்றாங்க, மனவர்த்தமா இருக்கு பைக். டிராவல் ஒன்லி 2 வீலர். சங்கர் நடந்து போடாவா? ஃபீனிக்ஸ் மால் ஏதாவது கூப்பிட்டீங்களேண்ணா விக்கி? நான் என்ன கதை? கண்காடு இருக்கியாப்பா? மைக் ஆஃப்ல இருக்கு. என்னென்ன செய்ய காத்திருக்கானோ? அதுக்கு மிஷினே சொல்ல, நம்ம ஷாட்கன்னும் ஏர் எடுத்தா தான் அடிக்கணும். சாமி தொங்கிடுச்சு. அது தெரியும் ஜி விக்கி ஜி. ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க. ஏய் சங்கர் கேக்குதாடா? ஏய் இவனுக்கு வேற மிஷினே தெரியாதுடா, மிஷினை சொல்ல மாட்டேன். இந்த கண்ணு இல்லையா ஷாட்கன்னு? சரி கிளியர் பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க. இதா மேல இருக்கான்னு பாத்துக்கிறேன்டா. ப்ரோ சன்கார்ட் மைக் ஆன் பண்ணு ப்ரோ. சன்கார்ட் I got supplies. அங்க அத்தனை பேர் அப்புறம் உட்காந்துருக்கானுங்க. இவர் இதுல ரீகால் இருக்கா கிடையாதா ப்ரோ? ரீகால்லாம் இருக்கு, ஆனா ஆன்லைன்லவே இருக்கணும். எங்க போலாம்? சன்கார்டுக்கு மிஷினே தெரியாதேடா, மைக் ஆன் பண்ண மாட்டான். சன்கார்டு மைக் ஆன் பண்ணி Bring up voice chat. போன் அடிச்சு திட்டுங்க ப்ரோ, மைக் ஆன் பண்ணு அப்படின்னு. நம்பர் இல்ல என்கிட்ட. இங்கே போலாம்டா. அங்கேயே போய் அடிப்போம். ஆனா எஸ்எல்கே ஏதாச்சும் வேணுமே ப்ரோ. தான் கிடைக்கும். பார்த்தா ரோஷன் ப்ரோவா இருக்கணுமா? அவ்வளவுதான், மாசா இருக்கும். இப்போ அவ்வளவுதான் ஆபீஸ்ல இருக்கேன்னாடி, அதனால தான் மைக் ஆஃப்ல இருக்கணும். எனக்கு அதான் பயமா இருக்கு. இவரு சும்மா மைக் ஆஃப் பண்ணி எனிமிடா சன்கார்டு. என்ன மிஷன் ப்ரோ? என்ன மிஷன் ப்ரோ? டேய் மிஷின் என்னன்னா ஒரு சன்கார்டு அந்த ஏஆரும் ஷாட்கன் எடுத்தாடி ஏஆரும் வச்சு 30 கில் டின்னர். டேய் தெளிவா சொல்லு அவனுக்கு. ஒரு ஏஆர் இருங்க ப்ரோ, என்கிட்ட எனிமி ஏஆர் 3 பேர் சுத்தி போட்டாங்க. ஏய் மாட்டினேனா நான் இதுல ப்ரோ? ஹெல்ப் வேணும் ப்ரோ. எங்க தூக்கறதா? வேணாம் அடிங்க ஃபர்ஸ்ட். வரானுங்க பாரு, கிளியர் பண்ணு. நீங்க ப்ரோ உள்ள வாங்கிட்ட. சரி செத்துட்டு வாங்கடா டேய், செத்துருங்கடா டேய்.
அடுத்த மேட்ச் போலாம்டா வேஸ்ட்ரா அந்த மேட்ச் சரி வெளில வாங்க Don't give up. ஆஃப் Your பண்றதுக்கான teammates can ஒரு still recall you. சன்கார் வெளில வந்துரு செத்துடா வடிக்க அடிச்சு செத்துரு செத்துட்டான் வேற வைக்கிறேன் இங்கிட்ட அவருக்கு மெஷின் முதல்ல சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ டேய் மிஷின் என்ன தெரியுமா சன்கார் கேக்குதா எப்போ நீ வந்து ஒரு ஏஆர் ஒரு ஷார்ட் கன் கையில் எடுக்கிறியோ அப்போல இருந்து டீம் கவுண்ட் வந்து கில் கவுண்ட் வந்து கவுண்ட் ஆக ஆரம்பிக்கும் சரியா இப்போ நான் வந்து ஏஆர் ஒரு ஷார்ட் கன் ஏஆரும் ஒரு ஷார்ட் கன்னும் எடுத்து நான் இப்போ ஒரு கில் அடிக்கிறேன்னா அந்த கில் தான் கவுண்ட் ஆகும் இப்போ நீ ஷார்ட் கன்ல எஸ்எம்ஜியில் அடிச்சினா கவுண்ட் ஆகாது சேம் ஃபார் 4 பிளேயர்ஸ் ஓகேவா ஸோ 30 கில்ஸ் அடிக்கணும் 4 பேருக்கு வேற வேற கன்னா 4 பேருக்கும் ஒரே கன்னு இல்ல அதே காம்போ டிராவல் வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர்ல தான் டிராவல் பண்ணணும் சரியா ஆல் லைவ் இருக்கணும் மஸ்ட் சிடி குஞ்சிஷா ஈஸி மிஷன் தான் வாப்பலாம் படி லைக் பண்ண பாருங்க படி சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க படி லெட்ஸ் கோ ஃபார் 7 more likes to go for 100 likes ஆமா This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. சும்மா ஷாப்பிங்கா கேக்கு ஏய் எல்லாம் ஒட்டுக்க ஆடுங்கடா ஃபர்ஸ்ட் கண்ணு எடுத்துக்கலாம் தனியா போகாதீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணலாம் ஈவெண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கூட கண்ணு கடிச்சதுன்னா அடிச்சிடலாம் டோன்ட் வரி தனித்தனியா ஆடாதீங்க செத்து போயிடுவோம் ஏய் வந்துட்டானுங்களா இவனுங்க இங்க போலாம் வா வா இங்க வா அங்கேயே வரோம் நான் இது உள்ள போறேன் நானும் அந்த வீட்டுல வரேன் இருக்கு கண்கார்டு வேணுமா மேல வந்து போயிட்டான் இல்லையா ஏய் அடிங்கடா சங்கர் இன்னும் ஒரே ஒருத்தன்டா சூப்பர்ரா இருந்து வரா எனிமி எங்களுக்கு பேக்கப் வேணும் எங்ககிட்ட ஆள் வருது ஒரே ஒரு ஏர் டே அவனுக்கு ஒரு ஏர் கூட சங்கருக்கு ஏர் விடுறா ஏய் வராடா எனிமி யார் வச்சிருக்காங்க அடி இங்க வா ஷார்ட் கனடே ஏர் டே இந்த ஏர் இருக்கு பாரு ஏர் எடுத்து அடி நீ கணக்கு வரல கில் உனக்கு வந்து ஏர் அடி எங்க இருக்கு இந்த போடுங்க பாரு எங்ககிட்ட இருக்கு டிராப் பண்ணிட்டு பாரு பின்னாடி இருக்கு அடிக்கலாம் வெயிட் பண்ணு ப்ரோ ஷார்ட் கன் அமோ இல்ல சங்கர் ப்ரோ ஷார்ட் கன் அமோ அங்கே போட்டுவேடா நீ M4 ல கூட அடிக்கலாம்டா சார் ஓகே ஓகே M4 ல ஷார்ட் கனுக்கு தான் ப்ரோ நான் ஆல்ரெடி M16 கையில வச்சிருந்தேன் கில் கவுண்ட் தானே கில் கவுண்ட் தான் அப்போ ரெண்டு கில் கவுண்ட் ஏய் மால் நாக்குடா ரெண்டு நாக்குடா செத்துட்டான்டா மாலில செத்த கணக்கு தானே
இவன்ட்ட கண்ணு இருக்கா? இன்னொருத்தர் இருக்கான் பாத்து. டேய் ஐயோ எரிஞ்சு செத்துறான் நான் இவன். இன்னொருத்தர் இருக்கான் ஏன் எனக்கு ஒரு கில் கவுண்ட் ஆயிடுச்சு. எங்க இருக்கான்? மேல ஒருத்தர் இருக்கான் சஞ்சாடு. மேல எங்க மேல புட்ஸ் காட்டுச்சு எனக்கு. மேல புட்டு காட்டுச்சு ப்ரோ எனக்கும். நான் இருக்கான் பாருங்க. பக்கத்து லெஃப்ட்ல இருக்கான் ப்ரோ. இந்த வீட்ல இருக்கான் இந்த ப்ரோ. செவுத்துல எங்கயோ கேம்ப் அடிச்சிட்டு இருக்கான் போல. இல்ல பக்கத்து வீடு. அந்த வீட்ல இருக்கான். அங்கட வா. என் கூட வா. நீ அடி கில்லு. ஏய் இந்த விட்டு போடா. அவர் கூட போஸ்ட் பண்ணிட்டு மேல தான் இருக்கான். ஏய் ஷாட் கன் எனக்கு இப்போ 3 கில் அடிச்சோம் ப்ரோ. சரி நான் ஒரு கில்லு மோலில. ஏங்க பாட்ரா போறியா? பாட்லாம் வெளிய சண்டை போடுது. பாட் உள்ள இருக்கா? பாட் இருக்கு கில் வெளிய சண்டை ஓடி போய் அடிச்சிட்டு வந்துறியா? அதெல்லாம் வண்டி தான் நீங்க பைக் தான் யூஸ் பண்ணுங்க. மத்ததெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ. நீ இப்போ ஷாட் கன் பாட் அடிச்சு கன் அடுத்து. எனக்குமே வேணுங்க ப்ரோ. நான் சென்டர்ல போய் லூட் அடிச்சு வரேன். சென்டர்ல அடி. வாங்கலாம் காட் இல்ல எடுக்க முடியல பாருங்க. பாத்து ஈஸியா கிடைக்கும். எவ்வளவு கில்? 5 கில்லா? நான் ஒரு 6 கில்லு. 4 பா எனக்கு கிடைச்சிருச்சு ப்ரோ. எனக்கு வேணும் ப்ரோ. ப்ரோ எஸ்எல்கே இருக்கு ப்ரோ இங்க. ப்ரோ பா எனக்கு உங்க கிட்ட ஏஆர் எதுனா இருக்கா? உங்க கிட்ட ஏஆர் எதுனா? ஏஆர் இருக்கு. என்கிட்ட ஏகேஎம் இருக்கு. ஏய் என்கிட்ட ஸ்காரல் இருக்குடா. வாடா ஸ்கார் குத்துறேன் உனக்கு. எஸ்எல்கே ஏத்துறேன். எஸ்எல்கே இருக்கு. கொஞ்சம் விட்டா வேணும். ஃபைட் எடுக்க போறோம். இரு அவன் வந்துட்டோம். Watch out! வரீங்களா? வந்தீங்கன்னா நம்ம ஒண்ணா போய்க்கலாம். டேய் உள்ள ஓட்டான். நான் சேஃப் கண்ணேத்துக்கு ப்ரோ. இருந்து அடிச்சான். டேய் ப்ரோ கண்ணேத்துக்கு. நான் ரிவைவ் பண்றேன். ஏய் இது புல்லட் இல்லையா? I need a man. இருக்கு புல்லட் 5 என்கிட்ட இருக்கு. I got supplies. புல்லட் இருக்கு. ப்ரோ படிக்கட்டு போனா கில் நிறைய திருட முடியும் ப்ரோ. ஏறி போலாம் ஏறி ப்ரோ. கீழ வரான் ப்ரோ. வர பேக்கப். ஏடு போறானேடா. எங்க இருக்கா? அடிச்சடா அடிடா. Watch out! சூப்பர்ரா. கே ஒரே ஒருத்த அடிங்க. அடி சேர்ந்து அடி சங்கர். விட்றாத. பூச்சா சொல்றேன். வர அடி அடிக்கலாம்டா. டேய் புல்லட்டே காலி ஆச்சு ப்ரோ. ஓ ஒருத்தன் ப்ரோ. 2 பேர் சேர்ந்தே ஆடுங்க ப்ரோ. ஏய் அதுதான் ஹோல்ட் பண்ணு ப்ரோ. நான் லோ ஆயிட்டேன். அப்பவே 1 HP ஆயிட்டேன் நானு. சரி வா. ஐயோ ஹெல்த் இருக்கு. அடிக்கலாம். அப்பதான் கண்ணு கிடைக்கும் 4 பேருக்கு. வேற வழி இல்லல. கண்ணும் கிடைக்கும். டேய் ஏகேஎம் சோக் ஆதரா 3xல. ச்சே. வாங்க அடிப்போம். ஷாட் கன் எடுத்து ரெண்டு கில்லு. அங்கட 5 நான் ஒண்ணு. 2 பேர் வெயிட் பண்ணி சேர்ந்து ஆடிட்டீங்கன்னா அசால்ட்டா வச்சிருக்கலாம். அவனை தனித்தனியா போறீங்க. அதுதான் அவர் முன்னாடி போயிட்டாரு ப்ரோ. இரு ப்ரோன்னு வருவாங்க. அவனுக்கு ஆட்டம் காமிச்சிட்டு நீங்க ஆடி. அங்கே போய் அடிப்போமா? எங்க இருக்கான்னு தெரியலையே. வா கூட. வேற ஈவென்ட் இங்கதான் இருப்பான். வேற ஈவென்ட். அதே ஈவென்ட் தான்டா. அழுத்தி விட்டேன் ப்ரோ. வேற ஈவென்ட் அது. ஈவென்ட் தான ஃளைட் பாத்துது. ஆமா வேற ஈவென்ட் ப்ரோ இது. வேற ஈவென்ட். எனக்கு ஷாட் கன் இருக்கு. அவனே ஏய் நான் அச்சிருப்பேன்லடா. என்கிட்ட கன் இருக்குடா. எங்க தெரியுதா? டேய் எப்படிடா? ஷிட்ரா. ஓடிடு ப்ரோ. ஏய் அடிடா.
விக்கி ப்ரோ நிறைய பேர் வந்துட்டாங்க. விக்கி ப்ரோ ஓடிடு ப்ரோ. ஏய் எப்படி ப்ரோ இது ரைட்ல இருந்து அடிச்சீங்க. Don't give up. Your teammates can still recall you. டேத்துல 2 அடி செத்தேன் நானே அந்த ஸ்டெப்ஸ்ல. இருப்பு அவன்கிட்ட ஏரியா போயிட்டீங்களா நீங்க? நான் ஒரு கில்ல ப்ரோ. நான் கனவே தெரியாது எனக்கு. மிஷினா மிஷின் போயிட்டே தான் இருக்கு. இப்பதான் பாக்குறேன் கமெண்ட். ஆபீஸா போறோம். வண்டி கூட எடுக்க முடியாது. ஜோக் பண்ணிட்டேன் நான் 2 வாட்டி. 2 வீலர் யூஸ் பண்ணுண்டா பாத்து. ஐயோ அப்ப இது எடுக்க கூடாதா? ஓகே. ஃபர்ஸ்ட் கன் எடா நீ. லூட் எடுக்கவா? ரீகால் பண்ணா நம்மளும் சேர்த்து தொலைக்கலாம். எல்லாருக்கும் கிடைக்கும். எம்எஸ் அடிக்குது ப்ரோ எனக்கு 200. அந்த மேட்ச் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னடா ஆச்சு? கார் எடுத்துட்டோம் நானு. கார் இல்ல எடுத்தோம். கார் எடுத்தாங்க. 2 வீலர் யூஸ் பண்ணாம கார் எடுத்துட்டோம். இந்த மேட்ச் வந்து ஈவென்ட் அடிக்க வேண்டியது சோக் ஆயிடுச்சு. வெரி பேட். ஏய் 2 வீலர் கிடைக்காதேடா. சொல்றா. நான் இங்க இல்ல போயிட்டேன். இங்க சால்ட் எடுக்க போறா. சரி அந்த ட்ரிக் யூஸ் பண்ணு. கேன்சல் பண்ணிட்டு திரும்ப இது பண்ணனும். படி லைக் பண்ண பாருங்க, படி சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, படி 5 more likes guys. let's go for the likes. நீயே பாத்துட்டியா? அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பாத்துட்டீங்களா? கார்லாம் இருக்கு. எனிமிடா. சரி வாங்க லாஸ்ட் ட்ரை பண்ணுவோமா? போலாமா? நான் போற மாதிரி வருமே ஸ்டைகர் ப்ரோ. சரிடா. எங்க போற? விக்கி நான் மட்டும் கிளம்பி வா. எங்க போற? 4:30க்கு போணும் வெளியில. சரி ஓகே பை பை. பை பை பை. சங்கர் ப்ரோ பை. சங்காட் ப்ரோ பை. பை ப்ரோ. ஒரு பிளேயர் இருக்காங்களாடா? மிஸ்ல யாரும் இல்ல. ஐபேட்ரா தப்பு பண்றேன் நான். அட்டியா ஆண்டாரு இன்னைக்கு நான். ஹெட்லயே வைக்கிறேன். நெத்திலே ஹெட் நல்லா தெரியுது. டைம் வேற ஆயிடுச்சு. நான் முடிச்சுக்கலாமான்னு பாக்குறேன். சரி நாளைக்கு பண்ணாடா. சரி ஓகே. அன்காட் ஹலோ. என்ன போல ஏய் வச்சுக்கலாம். We will continue this mission tomorrow.
10 days to go striker birthday வா சஞ்சய் சார் thank you டிஎம்மா எதுல அமைச்சிருக்க எப்படி சில்றா போயிட்டு வாடா தம்பி நாளைக்கு பண்ணலாம்டா மிஷின் மெகாட்ரான் கோ அண்ட் பிக் அப் படி சரி டேய் ஹலோ ரெடி சங்காட் கொடுத்துட்டான் டேய். நாளைக்கு பண்ணலாம். ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? நாளைக்கு பண்ணலாம்டா நான் கிளம்புறேன்டா நாளைக்கு பிளேயர் இல்ல இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா சரி ஓகே. பாய் பை ப்ரோ. பாய் சங்கர் பை ப்ரோ. பை. ஓகே கைஸ் சில்லா நாளைக்கு பண்ணிக்கலாம் மிஷின் வந்து முடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியா நோட்டீஸ் பண்ணல யாருமே சொல்லல கடைசியில சொல்றானு கார் எடுத்து யூஸ் பண்ண வருது இல்லைன்னா அப்பயே முடிஞ்சிருக்கும் ஓகே நாளைக்கு பக்காவா முடிச்சிடலாம் நீ நான் 2 மேட்சுமே வந்து அதையோ அடிக்க வேண்டியது பண்ணிட்டேன் தட்ஸ் a miss சரி ஓகே கைஸ் I'm ending the stream now for the moment நாளைக்கு வந்து Thursday வா walk okay see you guys in the next stream until then bye bye take care love you all cheers and peace out thanks for watching take care of yourself and your family bye bye tata signing off striker FW bye bye